அன்பு நண்பர்களுக்கு இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இன்று 725வது பயிற்சி வகுப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுமத்தின் பாடல். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. சரவணண்ணா. அன்பு அன்பு நண்பர் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மகிழ்வான மாலை வணக்கத்துடன் வருக வருக என்று வரவேற்று இன்றைய பயிற்சி இங்கே துவங்குகிறது. நண்பர்களே, ஒரு சிறப்பான பயிற்சியை எதிர்நோக்கி நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அதுல இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு உரிமை இருக்கு, ஏதோ ஒரு கனவு இருக்கு. அந்த உரிமை ஒரு முகவரா, அதுவும் ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவரா நம்ம என்ன மாதிரி கனவு காண வேண்டும், என்ன மாதிரி நம்மளோட உரிமையை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு மதிப்புமிகு மல்லிக் சார் வந்திருக்காங்க. மல்லிக் சார் ஏற்கனவே நம்மளுடைய ஒரு ஒரு சிறப்பான பயிற்சி நிறைய நம்மளுடைய எஸ்எஸ்எல்ஜிக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அது மாதிரி ஒரு சிறப்பான பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களை முறைப்படி வரவேற்று இந்த பயிற்சியை துவக்கி வைக்குமாறு நம்மளுடைய சுதாமதி மேடம் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள். தலைவரை வணங்கி இதுவரை பயிற்றுவித்த பிதாமகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று பயிற்றுவிக்க வந்திருக்கும் நமது மலிக் சார் அவர்களை வரவேற்று, எஸ்எஸ்எம்ஜி குழும உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று, நம்மீது அக்கறை கொண்ட, நம்மீது மிகவும் அக்கறை கொண்ட ஒரு பிதாமகர் யாருன்னா மலிக் சார். நம்ம எஸ்எஸ்எம்ஜிக்கு இது 4வது முறையா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சார் எடுக்கும்போது நான் எந்த கிளப் மெம்பருமே இல்லை, பிஎம்ல இருந்தேன், டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன். திருப்பி பிஎம் கிளப் மெம்பருக்கு வந்துட்டேன். அப்புறம் அவங்க எடுத்ததுல இருந்து இப்போ டிஎம் கிளப் மெம்பர்ல இருக்கேன். ஏன்னா எம்டிஆர்டி என்பது பெரிய மலை போல, சட சட சடன்னு மழை பெஞ்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் ஒரு ஒரு குறிப்பிட்டது. ஆனா அந்த நொச்சு மழை பெஞ்சாதான் நமக்கு நல்லது, பூமியில ஈரம் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு எல்ஐசில ஒரு கிளப் மெம்பர்ன்ற ஒரு தகுதியை நம்ம வச்சுக்கிறணும். அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, நம் வாழ்வாதாரத்துக்கு அது ரெகுலர் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சார் 4 வகையாவெல்லாம் மந்த்ரா மாதிரி சொன்னாங்க. அந்த மந்த்ராவை நினைவூட்டுற மாதிரி இன்னைக்கு எங்க பிஎம் எனக்கு போட்டிருக்காரு. சார் ஹெச்சிசிஏ மார்க்கெட்டிங்ல இருக்காங்க, சென்னை டிஓ 1ல இருக்காங்க. மலிக் சாரை நான் எதிர்பாராத விதமா இப்ப சென்னை ரைசிங் ஸ்டாருக்கு போயிருக்கும் போது மேல நின்றுட்டு இருந்தாங்க. கண்ணகிமாவை பார்த்தேன், மலிக் சார் மாதிரி இருக்குண்ணே, அவரேதான் அப்படின்னுச்சு. ஓடி போய் சார் அப்படின்னோம்.
2 பேருமே சார் எங்களுக்கு இந்த வாரம் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு சார். எம்டிஆர்டி முடிக்கிறவங்க முடிக்கட்டும். எங்களுக்கு வந்து நீங்க கிளப் மெம்பருக்கு ஒரு குடுங்க அப்படின்னோனே, அப்படியா அப்படின்னு யோசிச்சாங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னோம். வந்துட்டாங்க. தேங்க்ஸ் த லார்ட். சார் எங்களுக்கு வந்து எங்க மேல அக்கறை கொண்டு, முகவர் மேல அக்கறை கொண்டு, நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. அ உங்களுக்கு ரொம்ப நாங்க கடமைப்பட்டுருக்கோம் சார். நான் நெறைய டைம் எடுத்துக்க விரும்பல. நீங்க எங்களில் ஒருவர் என்பதை கூறிக்கொண்டு, எஸ்எஸ்எம்ஜி குழுமத்திற்கு நீங்கள் வகுப்பெடுக்க வருமாறு உங்களை அழைக்கின்றேன் சார். தேங்க் யூ. சார் வரலாம் சார். அன்மியூட்ல இருக்கீங்க சார். ஹலோ. ஆ பிபிடி ஷேர் ஆகுதா? கேர் ஆகுது சார். ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. பண்ணலாமா? ஓகே, சரி. Yes, sir. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதற்கண் இந்த எஸ்எஸ்எம்ஜி உடைய நிர்வாகிகள் ராஜேந்திரன் சார், அப்புறம் வந்து சுதாமதி மேடம், சரவணன் சார் மற்றும் பலர் இருப்பாங்க. எனக்கு பேர் தெரியலை. சார் கண்ணகி தெரியலாங்க சார். கண்ணகி. சரி, கண்ணகி. ஆமா, கண்ணகி முரளிதரன். அப்புறம் பிச்சிருவாங்க. அப்புறம் ஆமா ஆமா. கண்ணகி மேடம். ஆனா இல்லையே, கண்ணகி மேடம் வரல இன்னைக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு ஆனா சார் என்னன்னு கண்ணகி தெரியல, வரல. மேடம் வருவாங்க வருவாங்க. இருப்பாங்க. நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்து பெரிய வணக்கம். அதை தவிர இதுல பங்கு கொண்டவர் அனைத்து ஏஜென்ட் முகவர்கள், என் நண்பர்கள், என்ன தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அன்றைக்கு நான் வந்து எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள்னா, அந்த இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, சுதாமதி மேடம் ரைசிங் ஸ்டாரோட மீட்டிங்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு, அவங்கள பார்த்த ஒரு தனி மகிழ்ச்சி தான். டெஃபினெட்லி மேடம் பார்த்தேன். அதுல வந்து இந்த எம்பிஏ சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருக்காங்க. மாஸ்டர் இன் பிசினஸ் அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்க. எல்ஐசியில ஜோன் மேனேஜர் கொடுத்தாரு. அதுல வந்து நிறைய டிவிஷன்ஸ்ல இருந்து வந்தாங்க, சவுத் ஜோன் டிவிஷன்ஸ்ல இருந்து. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் என்ன வந்து இந்த குரூப்ல வந்து பயிற்சி பெற்ற என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண 4 பேர் வந்து என்ன வந்து பார்த்து, சார் நான் குவாலிஃபை ஆயிருக்கேன்னு சொன்னாங்க. அதுல 2 ஏஜென்ட்ஸ் ரொம்ப இளமையா இருந்தார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல. மேபி இந்த குரூப் இருக்காருன்னு தெரியல, வந்திருக்காரு. அவரே என்ன பார்த்துட்டு, சார் நான் வந்து சேர்மன் கிளப்க்கு குவாலிஃபை ஆயிருக்கேன், 2 வருஷமா ஆயிட்டேன் சார், 3ஆவது வருஷம் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்னார். பேர் மறந்து போச்சு. ஐ ஷுட் ரிமெம்பர்ட், மறந்து போச்சு. எனக்கு என்ன அது பெரிய சந்தோஷம் கொடுத்துச்சு. சரி, இந்த பயிற்சி வந்து டெஃபினெட்லி வந்து நீங்க செய்யற முயற்சி, இந்த எஸ்எஸ்எம்ஜி செய்யற முயற்சி வந்து இந்த வெறும் கிளப் மட்டும் இல்ல, எல்லா வகையாலும் நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. எல்லாமே போய் கரெக்டா ரீச் ஆனதுனால தான் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். பீப்புள் வந்து உருவாகுறாங்க, அவங்களே க்ரோ ஆகுறாங்க, பீப்புள் கோறாங்க. அதான் உங்களுடைய எஸ்எஸ்எம்ஜியோட பெரிய ஒரு ஐ திங்க் அந்த எஃபோர்ட்க்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தட் எஸ்எஸ்எம்ஜியோட எஃபோர்ட்க்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி ட்ரஸ்டீஸ், ரெஸ்பான்சிபிளாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லி நான் வந்து இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். அதுதான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தது. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் பார்க்கும்போது, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது, அவங்களாம் வந்து சொல்லும்போது இதனால பயன்பட்டு சொல்லும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. ஸோ வில் கோ டு தட் செஷன். அதாவது மேடம் சொன்ன மாதிரி எனக்கு செஷன் கொடுங்க சொன்னாங்க. அப்போ ரிலேட்டட், ஏன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால அந்த அன்னைக்கு சண்டே இரவு பண்ண முடியுமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாம, ஸோ அந்த ஃபங்க்ஷன் சீக்கிரமா முடிஞ்சதால சரி நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துண்டு, கண்ணகி மேடம் கூட ஆஃப்டர் மீ பேசிட்டே இருந்தாங்க. சரி ஒத்துண்டு, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு பிபிடி கூட அன்னைக்கு ஃப்ரைடே தான் உட்காந்து ரெடி பண்ணிட்டு ஓரளவுக்கு சரியா. ஸோ என்ன நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்னா, எல்ஐசி மன்றம் என் கனவு என் முகவரி. ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில் இது, என் கனவு என் முகவரி. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, முகவரி கிளப்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் இதுவும் அமக்கலமா வந்து எல்ஐசி மன்றம் என் கனவு என் முகவரின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் போய் பார்க்குறோம், நம்ம ஹலோ ஹவ் ஆர் யூ கேட்போம், எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க கேட்போம். அப்புறம் என்ன கேட்போம், அடுத்தது என்ன கேட்போம், என்ன பண்றீங்கன்னு கேட்போம். இப்போ நான் ஒரு ஏஜென்ட்டை பார்த்தேன்னா, நான் ஒரு முகவரை பார்த்தேன்னா,
நான் கேட்குற முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் ஹவ் ஆர் யூ கேட்பீங்க, எப்படி இருக்கீங்க, அவரு கேட்பாரு என்ன, அப்புறம் என்ன கேட்பாரு, என்ன பண்றீங்க கேட்போம் நம்ம இல்ல, நார்மலி ஒரு பர்சன். பட் நம்ம என்ன கேட்போம், நான் என்ன கேட்பேன், என்ன கிளப்ல இருக்கீங்கன்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் 25 வருஷம் இருக்கேன் இந்த போர்ட்ஃபோலியோல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முகவராக இருக்கக்கூடாது. முகவர் வந்து என்ன ஆகும், ஒரு மன்ற முகவராக இருக்கணும். அதையும் முக்கியமா மன்ற முகவரனா சாதாரண மன்ற முகவராக இருக்கக்கூடாது. சரியா? மன்ற முகவரானால என்ன பயன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வர ஸ்லைட்லயும் நம்ம பார்க்கலாம் அது. ஸோ அந்த போல முகவரி, அதாவது ஏஜென்ட்ஸுடைய ஒரு இது ஐடென்டிட்டியே என்னன்னா கிளப் மெம்பரா இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. ஸோ வர இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த செஷன்ல டெஃபினெட்லி நிறைய கிளப் மெம்பர்ஸ் இருப்பீங்க நீங்க. அது தவிர கிளப் மெம்பர் குவாலிஃபை ஆகிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்த சில பேர் இருப்பாங்க, சில பேர் புதுசாக சேர்ந்துருப்பாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த ஒரு செஷன் மாதிரி இருக்கும், தவிர யாருக்கும் பர்டிகுலரா ஒரு இருக்காது. சில பேருக்கு பர்டிகுலரா இருக்கும், புதுசா சேர்ந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும், அதுவும் இப்போ கவனிச்சுக்கணும். சரியா? ஸோ எல்ஐசி மன்றம் என் கனவு என் முகவரி. ராங் ஒன். So hearty welcome to all. So as I said, identity of an agent club member. ஐடென்டிட்டினா முகவரி. உங்களுக்கு என்ன ஏஜென்டால என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். எல்லாரும் ஏஜென்டா இருக்காங்க, கிட்டத்தட்ட அவங்க 14 லட்சம் 15 லட்சம் ஏஜென்ட் இருக்கும் நம்ம. பட் 15 லட்சம் ஏஜென்ட்டும் கிளப் மெம்பரா இருக்காங்களா இல்லையா? ஸோ முக்கியமான யார் பர்ஃபார்மர்ஸோ அவங்க தான் வந்து ஒரு கிளப் மெம்பரா மாறுறாங்க. ஸோ தட் இஸ் தி ஐடென்டிட்டி தே டெரைவ் பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு கிளப் மெம்பர் என்ற ஒரு கௌரவத்தை அடைகிறாங்க. அதை சொல்லலாம், அப்படின்னா சொல்லலாம் அதை. ஸோ என்ன தேவைகள், வாட் இஸ் ரிக்வயர்ட் ஆஃப் யூ, ஒரு என்ன தேவை இருக்குன்னு பார்த்தா ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். எதுக்கு எஃபோர்ட் எடுக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கான உண்டான எஃபோர்ட். எந்த வேலை இருந்தாலும், இப்போ நான் ப்ரொமோஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்தாகணும். இப்போ நான் இந்த போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட் பண்ணா அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்தாகணும். ஸோ அது போல ஏஜென்ட்ஸ்க்கும் ஒரு எஃபோர்ட் எடுத்தாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா ஏஜென்ட்டாவே இருக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா வந்து ஒரு அலை போல நம்ம வந்து இருக்கணும், தவிர அந்த நதி ஓட்டம் சொல்லுவாங்க, அதே ஒரே ஓட்டமா அதே மாதிரி ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து ஒரு மினிமம் எஃபோர்ட் போட அது மேக்சிமைஸா நம்மளை வந்து ஒரு இடத்துல போய் சேர்த்துடும். அதுதான் கிளப் ஸ்டேட்டஸ். கிளப் ஸ்டேட்டஸ் எதுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். புதுசா அந்த நபர்கள் என்ன சொல்லணும், கிளப் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி. அதாவது நீங்க இருக்கிற இப்போ கிளப் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த குரூப்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இது அடைஞ்சிருப்பாங்க. அவங்க ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னிலையில இருந்திருப்பாங்க எல்லா விஷயத்துலயும். நல்ல இப்போ ஒரு பெரிய வீடே வாங்கியிருக்கலாம், ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கலாம், எல்ஐசி கிளப் மெம்பரா இருக்கனால கார் வாங்கியிருக்கலாம். மற்றும் சில கிளப் மெம்பர்ஸ்லாம் வந்து ஜிம்கானா கிளப், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் போல பெரிய பெரிய கிளப்ல எல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேட்டஸ், கிளப் ஸ்டேட்டஸ், வாழ்க்கையின் ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டேட்டஸே வந்து பெரிய ஒரு லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு வழிதான் கிளப் மெம்பர் ஆகுது. கிளப் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் வாழ்வாதாரம், டெஃபினெட்லி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப உயர்ந்து போகும். ஸோ மினிமம் எஃபோர்ட் இஸ் ரிக்வயர்ட் ஜஸ்ட் டு பிகம் கிளப் மெம்பர். So minimum effort. So remaining in a small club or to be a non-club member is not a worthwhile journey. அது என்ன சொல்றேன்னா, அது ஒரு சிறிய கிளப்னா எதை சொல்றேன்னா, ஒரு டிஏ கிளப்போ பிஎம் கிளப்போ என்னுடைய இதுல அது சிறியது தான். ஏன்னா அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பயன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னுடைய 3 பழைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். ஆர் டு பி நான் கிளப் மெம்பர், அந்த 2 கிளப்ல நான் கிளப்பா இருக்கிறதும் ஒரு ஸ்மால் கிளப்ல இருக்கிறதும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அதுல பயன் கிடையாது. இருக்கு கிளப் மெம்பருக்கு, அதாவது சொல்லலாம், நாளைக்கு எல்லாரும் சொல்லலாம், யாராவது சொல்லலாம், என்ன சார் நான் பிஎம்ல இருந்து டிஏல இருந்து பிஎம். ஒரு ஏஜென்ட் கேட்டார் என்ன செஷன்ல, போன வாட்டி ஒரு டிஓ செஷன், டிஓ நம்ம டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ட்ரைனிங் செஷன் கூப்பிட்டுருந்தார் யூனிட் மீட்டிங்க்கு. அப்ப கேட்டார், சார் ஏன் ஸ்ட்ரெயிட்டா நீங்க டிஎம் கிளப்போ ஜெட்எம் கிளப்போ சிஎம் கிளப்போ ஆக சொல்றீங்க,
ஏன் நான் பிஎம்லேருந்து ஆகிறேன், பிஎம்லேருந்து 10 வருஷம் ஆகிறேன். ஆகலாம் சார், 10 வருஷமா பிஎம்மா இருந்தால் நீங்கள் என்னத்த பெருசாக பயன் நீங்கள் அடைய போகிறீங்க? யூ வில் நாட் கெட் எனி பெருசாக ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டே இல்லாத ஒரு கிளப் இது. ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு 2 வருஷமா 3 வருஷமா. 4வது வருஷம்ல நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ட்ரை டு பிகம் எ டிஎம் கிளப் அட்லீஸ்ட். வேற ஏதாவது பெரிய கிளப் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பயணத்தை நோக்கி போயிடணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ஒரு விஷயம் இல்லை. ஸோ ரிமைனிங் இன் அ ஸ்மால் கிளப் ஆர் டு பி எ நான் கிளப் மெம்பர் இஸ் நாட் எ ஒர்த் வைல் ஜர்னி. அதாவது இது ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது கிளப் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா சொல்றேன் நான். சரியா? இது பிஎம் கிளப்ல இருக்கிறவங்க கோவம் கூட வரலாம், பட் அதுக்கு நான் வந்து இது ஆகல எனக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்து நல்ல பயன் பெறணும் கிளப் மெம்பர்ஷிப்பால. அதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ பிஎம் கிளப் இருக்கவங்க தயவுசெய்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் நல்லது தான் சொல்றேன். அந்த நல்லதை நீங்க எடுத்துன்னு மேலும் மேலும் பெரிய கிளப் போகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு தான் சொல்றேன், தவிர பிஎம் கிளப்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்றது இந்த விஷயத்துக்காக சொல்றேன். சரியா? ஸோ நீங்க பிஎம் கிளப்போ நான் கிளப்போ இருந்தால் தயவு செய்து நீங்க அடுத்த கிளப் என்ன இருக்கோ அந்த கிளப்புக்கு நீங்க எடுக்க முயற்சி தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஜேர்னி இல்லாம ஒரு பிஎம்ஓ நான் கிளப் மெம்பரா இல்லாம நீங்க வந்து உங்க ஜேர்னியை மெமரபிள் ஆக்கணும். உங்களுடைய பாதையை மெமரபிள் ஆக்கணும்னா நீங்க என்ன ஆகணும், யூ ஷுட் பிகம் an எக்ஸ்ட்ராடினரி ஏஜென்ட். ஒரு அற்புதமான ஏஜென்ட் ஆகணும். ஒரு அற்புதமான ஏஜென்ட் ஆகணும்னா என்ன என்ன வழிகள் அற்புதமான ஏஜென்ட் ஆகணும்னா? அற்புதமான ஏஜென்ட்னா யாரு? ஒரு செஞ்சுரியனா இருக்கலாம், 100 பாலிசி பண்ணிக்கலாம் வருஷத்துல, crore கூட பண்ணிருக்கலாம். இப்போ எம்பிஏல நிறைய பேர் crore இருக்காங்க, ரைசிங் ஸ்டார் ½ crore இருக்காங்க, 50 பாலிசி பண்ணவங்கலாம் இருக்காங்க, எம்டிஆர்டி கூட ஆயிருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஏஜென்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த இவங்க தான் எக்ஸ்ட்ராடினரி ஏஜென்ட்டா கேட்டா இல்லைன்னு சொல்வேன். ஏன்னா இந்த செஞ்சுரியனோ crore எம்டிஆர்டியோ இது வந்து நீங்க ஒரு வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அதோட கம்மியான பர்ஃபார்மன்ஸோ இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம். செஞ்சுரி 100 பாலிசி பண்ணவர் அடுத்த வருஷம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் 10 பாலிசி 20 பாலிசி 30 பாலிசி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஏஜென்ட்டோட ஜேர்னி கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி ஏஜென்ட்டோட ஜேர்னி என்னன்னா இந்த செஞ்சுரியன் crore எம்டிஆர்டி நீங்கள் வருடம் 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 இது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இதோடைய நோக்கம். ஸோ an extraordinary agent is not an agent who is a crore centurion, a crorepati, a MDRT. An extraordinary is one who converts his feet. அதாவது இந்த செஞ்சுரியனையோ crorepatiயோ எம்டிஆர்டியை நீங்க வந்து அதை மாற்றணும். எப்படி மாற்றணும்? இது வந்து உங்களோட பெனிஃபிட்க்கு உண்டான வழியா மாற்றணும். அதை அந்த பர்டிகுலர் இயர் மட்டும் பண்ணிட்டு நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு லாபம் கொடுக்காது. உங்களுக்கு லாபம் அந்த லாங்கர் ரன், அதை நிறைய நாட்கள் வர வருஷம் அது அந்த பெனிஃபிட் வந்து அடையணும்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க வெறும் செஞ்சுரியன் crorepati எம்டிஆர்டி ஒரு வருஷம் மட்டும் பண்றதோடு நிறுத்தாம நீங்க இது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி, இது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னியா நீங்க வந்து இதை நீங்க ஒரு ஹேபிட்டா, அதாவது பழக்க வழக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாத்திக்கணும். நீங்க அந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா நீங்க என்ன ஆகும், அதுக்கு என்ன பண்ணும், நீங்க யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் கிளையண்டல். கிளையண்டல்னா என்ன? உங்களுடைய எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தெரியல. ஒரு 500-600 இருந்தா நீங்க எந்த கிளப் ஆக முடியும்? 500-600 கிளைண்ட் இருந்தா 600 லைஃப்ஸ் இருந்தா அவங்ககிட்ட சிஎம் கிளப் ஆக முடியும். சரியா? ஸோ இன்க்ரீஸ் யுவர் கிளையண்டல். இன்க்ரீஸ் யுவர் கிளையண்டல்னா கிளப் மெம்பர்ஷிப் வந்து உங்களை நாடி வரும். So a centurion, a crorepati, MDRT, these feats may give you a recognition for that year alone. அதாவது இந்த 3 நீங்க ஏதாவது 3 அடைஞ்சா கூட இல்ல 3 சேர்ந்து நீங்க கூட பண்ணலாம். எல்லாரும் யாராவது செஞ்சுரியனா கூட இருக்கலாம், crorepati கூட இருக்கலாம், MDRT கூட இருக்கலாம் ஒரு ஏஜென்ட். பட் இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இது ஒரு வருடம் மட்டும் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்கு உண்டான பயன் தான் கிடைக்கும். தவிர அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பண்ணலன்னா வாட் ஹேப்பன்ஸ், நீங்க அந்த பயனை வந்து லாங்கர் ரன், அதாவது நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அது யோசிச்சு ஒரு இது மாதிரி லாங்கர் ரன்ல வந்து நீங்க அந்த தாட் ப்ராசஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை ஃபுல்லா அது வந்து ஒரு பெரிய ஒரு
என்ன சொல்றது, ஒரு 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 பொக்கிஷமா அது அமையும் கிளப் மெம்பர்ஷிப். அதுதான். ஸோ இதை வந்து செஞ்சுரியன் குரோட்பதி எம்டிஆர்டி நான் என்ன சொல்வேன்னா, வென் யூ கண்டினியூ டூயிங் திஸ், a centurion, a crorepati, a MDRT, you are sure to become a successful agent and an external agent. அதாவது நீங்க ஒரு வருடம் மட்டும் பண்ணாம இது வருடம் நீங்க வந்து இது தொடர்ந்து இது பண்ணீங்கன்னா, நீங்க வந்து டெஃபினெட்லி யூ ஆர் பவுண்ட் டு பிகம் a successful agent. அதாவது நீங்க ஒரு வருடம் பண்ணாம தொடர்ந்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நீங்க வந்து உங்க கிளப் மெம்பர்ஷிப்பை உறுதி பண்ணிப்பீங்க. அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ பி a வெரி சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட். இதுதான் என்னுடைய இந்த ஸ்லைடு சொல்றது. ஒன்லி கிளப் மெம்பர் கேன் பி யார் சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட் ஆக முடியும், யார் எக்ஸ்ட்ராடனரி ஏஜென்ட் ஆக முடியும்? கிளப் மெம்பரா இருந்தால்தான் சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஏஜென்ட். நீங்க நான் என்ன சொல்றேன், 100 பாலிசி இந்த வருஷம் பண்ணீங்க, இந்த வருஷத்துக்கு உண்டா நீங்க சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட். பட் வேராஸ் when you keep doing 100 பாலிசிஸ் எவ்ரி இயர்னா நீங்க வந்து ஈஸியா ZM கிளப் மெம்பர் ஆயிடலாம். அப்போ என்ன ஆகுது, நீங்க வந்து சாதாரண ஏஜென்ட்ல இருந்து ஒரு கிளப் மெம்பர் ஏஜென்ட்டா மாறீங்க. அதுவும் என்ன கிளப், ZM கிளப் மெம்பர் ஏஜென்ட்டா மாறுறீங்க. நீங்க MDRT டிக்ளேர் பண்றீங்க. MDRT டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும், வருஷம் நீங்க வந்து உங்க கேலக்ஸி கிளப்பை உறுதி பண்றீங்க. ஸோ ப்ரீமியம், அதாவது இப்போ வந்து குரோட்பதி ஏஜென்ட் ஆறீங்க சொல்லுங்க. குரோட்பதி ஏஜென்ட் ஆனீங்கன்னா the chances of becoming கேலக்ஸி கிளப், கார்பரேட் கிளப், எலைட் கிளப் கூட ஆகலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட், பெரிய ஒரு கிளப் மெம்பர், பெரிய பிக்கஸ்ட் கிளப், இந்த பாதையை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். இப்போ when you continue to do this performance, only a club member can be a successful agent and extraordinary agent. இருக்கலாம் சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட், இந்த வருஷம் 100 பாலிசி பண்ணி இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல், அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நீங்க பண்ணலாம், will you be called a successful agent? உங்களை வந்து கூப்பிட்டு ஏதாவது கௌரவிப்பாங்களா? 100 பாலிசி பண்ணலன்னா 50 பாலிசி தான் பண்ணிக்க, இல்லை 30 பாலிசி தான் பண்ணிக்கங்க, 20 பாலிசி தான் பண்ணிக்கோ, யாராவது கூப்பிட்டு கௌரவிப்பாங்களா? இல்லை. ஸோ இந்த கௌரவம் கண்டினியூ ஆகணும், இந்த ஹானரிங் கண்டினியூ ஆகணும். நீங்க என்ன, யூ ஷுட் கண்டினியூ டு டூ திஸ் பிஸ்னஸ். அப்போதான் நீங்க அந்த மாதிரி கண்டினியூட்டி இருந்தால் தான் உங்க கிளப் மெம்பர்ஷிப்பை நீங்க அடைய முடியும். கிளப் மெம்பர்ஷிப் அடைஞ்ச அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ண முடியும். கிளப் மெம்பர்ஷிப்பை வந்து கிளப் மெம்பர்ஷிப் வந்து 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷம் பண்ணிட்டு விட்டுட முடியாது. இப்போ இந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஐ திங்க் சரவணன் சார், ராஜேந்திரன் சார்லாம் ஐ திங்க் லைஃப் மெம்பர் நிற்கிறேன். அவங்களாம் என்ன, சரவணன் சார் லைஃப் மெம்பர் நிற்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைஃப் மெம்பர்ஸ் நிறைய இருப்பாங்க. எதனால லைஃப் மெம்பர் ஆயிருக்காங்க? அவங்க 15 வருஷம் மினிமமா சிஎம் கிளப்பா இருக்காங்க. 60 வயசு ஆகி 15 வருஷம் சிஎம் கிளப்பா இருக்கிறதுனால அவங்க லைஃப் மெம்பர் ஆகலாம். அவங்க வந்து இனிமே லைஃப் மெம்பர் தான். பிசினஸ் கொஞ்சம் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, ஜாஸ்தி ஃபுல்லா பண்ணாலும் சரி, தே வில் பி கால்ட் அ லைஃப் மெம்பர் வாழ்க்கை ஃபுல்லா. ஸோ அது எவ்வளோ பெரிய கௌரவம் அது சிஎம் கிளப்ல. ஸோ அதே போல இது ஒரு சிஎம் கிளப் லைஃப் மெம்பர். 25 வருஷம் பண்ண ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க சிஎம் கிளப்ல. அவங்களுக்கு 60 வயசு ஆகணும்னு இண்டஸ்ட்ரியில் 50 வயசுலேயே ஒருத்தர் லைஃப் மெம்பர் ஆயிருக்காரு. என் ஃப்ரெண்ட் தான் அவரு. நான் சேர்ந்த போது தான் எல்ஐசியில் அவரும் ஏஜென்டாக சேர்ந்தாரு. அவர் இன்னைக்கு லைஃப் மெம்பர் ஆகிட்டார். அவர் ஸோ 50 வயசுல லைஃப் மெம்பர் ஆகிட்டார் அவர். ஏன்னா அவர் 18 வயசுல ஏஜென்சி எடுத்தார் அவர். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம நண்பர்கள் இருக்காங்க, லைஃப் மெம்பர்ஸ், நல்ல செட்டில் ஆனவங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஏஜென்ட்ஸ், நிறைய பெரிய பெரிய என்ன சொல்ற ஒரு ஒரு குரூப்ல ஒரு சர்க்கிள்ல இருக்கிற முகவர்கள் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர்கள் தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, சக்ஸஸ்ஃபுல் ஏஜென்ட் அண்ட் எக்ஸ்ட்ரான் ஏஜென்ட் யாருன்னா கிளப் மெம்பர் ஏஜென்ட் தான் சொல்லுவேன். ஸோ எப்படி இது வந்து சாத்தியம், ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் என்ன இது கிளப் மெம்பர்ஷிப்போட நார்ம்ஸ் என்ன, நீங்க செய்யணும், நீங்க எவ்வளவு செய்யணும், கிளப் மெம்பர்ஷிப்பு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டேபிள். இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் கிளப் மெம்பர்ஸ் சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பேர் வந்து இப்போதான் புதுசாக அட்டென்ட் பண்ணிங்கன்னா கூந்து பாருங்க என்னென்ன கிளப் இருக்கு. சிஎம், ZM, DM, BM. சிஎம்னா சேர்மேன் கிளப், ஜோனல் மேனேஜர் கிளப், டிவிஷனல் மேனேஜர் கிளப், பிரான்ச் மேனேஜர் கிளப். இந்த பிரான்ச் மேனேஜர் கிளப் பற்றி நம்ம வந்து இப்போ அதை பத்தி நம்ம பேச வேணாம். நம்ம மினிமமா நான் என்னுடைய என்ன இலக்குனா, என்னுடைய எண்ணம் என்னன்னா, என்னுடைய டிசைர், வாட் எவர் யூ சே. என்னோட தமிழ் கொஞ்சம் வீக்கா இருக்கும், ஸோ மன்னிக்கணும். ஸோ இந்த டிஎம் அட்லீஸ்ட் ஒரு டிஎம் கிளப்பாவது நம்ம ஏஜென்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வர ஸ்லைட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பாருங்க, சிஎம் கிளப்க்கு என்ன தேவை? 600 லைஃப் தேவை. 600 லைஃப் தேவை உங்களுக்கு. அதே ZM கிளப்க்கு 400 லைஃப் தேவை.
டிஎம் கிளப்க்கு 250 லைஃப் தேவை, பிஎம் கிளப்க்கு 150 லைஃப் தேவை. இப்போ புதுசா சேர்ந்திருக்காங்க சில ஏஜென்ட்ஸ்னா அவங்களுக்கு இந்த 600 லைஃபும் 400 250 இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல இப்போதான் சேர்ந்திருக்காங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் யாருக்கும் இத்தனை லைஃப் இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து சிஎம் கிளப் ஆகணும்னு விரும்புறாருன்னா அவருக்கு வந்து என்ன சொல்ல வரும், இந்த 600 லைஃப் உங்ககிட்ட இருக்காது, ஆனாலும் நீங்க சிஎம் கிளப் மெம்பர் ஆகலாம். எப்படி? நீங்க 600 லைஃப் இல்ல, ஆனா சிஎம் கிளப் ஆகலாம். என்ன சொல்றோம், இந்த 40 லைஃப் எப்போ தேவை? நீங்க 600 லைஃப், இப்ப சரவணன் சார் இருக்காரு, ராயனன் சார் இருக்காரு, இப்போ அவங்ககிட்ட 600 லைஃப் டெஃபினட்டா இருக்கு, சிஎம் கிளப் வாய்ப்பாங்க என்ன, சிஎம் கிளப் அவங்கலாம். அப்போ அவங்க வருஷம் 40 லைஃப் பண்ணா போதும், எதுக்கு? சிஎம் கிளப்பை தக்க வைக்கிறதுக்கு. ஆனா இதே ஒரு புது ஏஜென்ட்டோ, ஒரு சுதாமதி மேடமோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான். சாரி மேடம், ஓகே, மேடம் வந்து டிஎம் கிளப் இப்போ அவங்களுக்கு சிஎம் கிளப் ஆகணும்னு ஆசை இருக்கு. இப்போ அவங்க கிட்ட 600 லைஃப் இல்ல, மேடம் கிட்ட இல்ல மேடம். ஸோ 600 லைஃப் இல்லைன்னா அப்போ நம்ம என்ன சொல்றோம், நீங்க 40 லைஃப் நீங்க வருஷம் பண்றதுக்கு பதிலா 130 லைஃப் நீங்க இந்த வருஷம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுது, 130 லைஃபும் அந்த கமிஷன், 2 கமிஷன் சேர்த்து 2,10,000 2,10,000 நம்ம ஆளுங்க கமிஷனே ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன புது ஏஜென்ட்ஸ்க்கு வேணா ரினியூ கமிஷன் இல்லாம இருக்கலாம், அதுக்கும் எல்ஐசி ஒரு கன்செஷன் கொடுக்குது. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன்ல அந்த ரினியூ கமிஷன் சேர்த்து பண்ணிடு, 2,10,000 and 2,10,000 சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனா பண்ணிட்டீங்கன்னா 4,20,000 கமிஷனா நீங்க அந்த ரினியூ கமிஷன் பத்தி கவலையே பட வேணாம். 100% இதுல சேர்த்து பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் டபுள் பண்ணிட்டீங்கன்னா கவலையே பட வேணாம். இல்ல சில பேருக்கு 1 lakh இருக்கு ரினியூ கமிஷன், அப்போ எவ்வளவு டெபிசிட் இருக்கு, 1,10,000 ரூபாய் குறையுது இல்ல ரினியூ கமிஷன்ல. அப்போ அந்த 1,10,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன்ல சேர்த்து பண்ணுங்க, 2,10,000 பிளஸ் 1,10,000 3,20,000 பண்ணிட்டீங்கன்னா இங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ரினியூ கமிஷன் 1 லட்சம் இருக்கு. ஸோ 4,20,000 அதுல கவர் ஆயிடுது. ஸோ அந்த ஒரு கன்செஷன் உங்களுக்கு கொடுக்குது. யாருக்கு இது செல்லுபடியாகுது? இது புது ஏஜென்ட்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு ரொம்ப செல்லுபடியாகும். ரினியூ கமிஷன் கம்மியா இருக்கவங்களுக்கு செல்லுபடியாகும், லைஃப்ஸ் கம்மியா இருக்கவங்களுக்கு செல்லுபடியாகும். எப்படி? 600 இல்லாத போது நீங்க இந்த வருடம் 130 லைஃப், இன்னும் 2 மாதங்கள் இருக்கு, சாலிடா யூ ஹேவ் 2 months in hand. ஸோ 2 monthsல இந்த 130 லைஃப் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணிப்பீங்க, என்ன பேலன்ஸ் 130 லைஃப். 30 லைஃப் சொல்லும் போது என்ன, பாலிசிஸ் போய் டூப்ளிகேட் பாலிசிஸ் போய் அதுல கழிச்சு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ஏதாவது நீங்க லைஃப் பண்ணீங்கன்னா அதுல லேப்ஸ் ஆனது கழிச்சு போய் தான் வருது நெட் லைஃப்ஸ். சரியா? 130னா 130 இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் இயரோட பாலிசிஸ், டூப்ளிகேட் பாலிசிஸ்லாம் கழிச்ச அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல பண்ண லைஃப்ஸை வந்து கழிச்சுட்டு வரது தான் நெட் லைஃப்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 130 லைஃப்னா நான் வந்து 140 150 லைஃப் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக. நீங்கள் பார்டரில் யாருமே பண்ணக்கூடாது, என்னுடைய இது என்னன்னா வேண்டுகோள், யாருமே பார்டரில் பண்ணக்கூடாது. ஸோ 130 லைஃப் நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா தட் மீன்ஸ் நீங்கள் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் சிஎம் கிளப் மெம்பர் ஃபார் 1 year. ஸோ 130 லைஃப் வித் 4,20,000 rupees கமிஷன். அட் த சேம் டைம் என்ன பார்த்துக்கணும், நீங்க லேப்ஸ் வந்து 15% உள்ள இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி லேப்ஸ் கூட நான் என்ன சொல்லுவேன், 15ன்னு வச்சுக்கூடாது, 10லேருந்து 12 10ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 10க்கு என்ன சொல்றாங்க, பிரேக் ஆஃப் த வாய்ஸ், கிளியர் தான் சார், கிளியர் 10 அதாவது 10% உள்ள இருந்தாலும் லேப்ஸ் பெட்டரா இருக்கும். ஏன்னா 10% உள்ள இன்னும் கம்மியா இருந்துன்னு சொல்லுங்க, 0 to 10% உங்களுக்கு அடிஷனல் சொல்ல கொடுக்குறாங்க எல்ஐசில, அது வேற. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருந்தா பெட்டரா இருக்கும். என்ன கேட்டால் 0% லேப்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். லேப்ஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், ஏன்னா பாலிசி ஹோல்டர் கட்டுறது தான். ஸோ எவ்வளோக்கு முடியுமோ நீங்கள் சேர்க்கும் போதே லைஃப் வந்து பார்த்து சேர்க்கணும். இவர் கட்டுவாரா, சும்மா பேருக்கு நம்ம பாலிசி போட்டு நம்மளுடைய இது பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம கிளப்பை வந்து நோக்கும்போது எல்லாமே பார்த்துக்கணும், லைஃப்ஸையும் பார்த்துக்கணும், கமிஷனையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் லேப்ஸையும் பார்த்துக்கணும். ஸோ எதுலையும் நம்ம தவறி விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு சிஎம் கிளப்க்கு. ஸோ அதே ZM கிளப் சார் 150 லைஃப் தான் பண்ணனா, 150 லைஃப் நீங்க பண்ண சொன்னீங்க, வருஷத்துக்கு சிஎம் கிளப் குவாலிஃபை இருக்கு, பண்ண முடியல சார், ஒரு 100 120 வந்துருக்கு. அப்போ நீங்க என்ன ஆகலாம், சிஎம் கிளப் இல்லைன்னா கூட ZM கிளப்க்கு நீங்க குவாலிஃபை ஆகுங்க. ஏன்னா 400 லைஃப் நம்ம கிட்ட இல்லாதப்ப 100 லைஃப் வந்துச்சுன்னா, 100 லைஃப் மேல வந்துச்சுன்னா நீங்க ZM கிளப் குவாலிஃபை ஆயிட்டீங்க. கமிஷன் வந்துடும், நம்ம 100 லைஃப் பண்ணும்போது இந்த 2 கமிஷன் வந்துடும், 2,94,000 ரூபாய் 2 கமிஷன் சேர்த்து அது வந்துடும் ஆராம் சார்.
ஸோ இது போல தான் டிஎம் கிளப். டிஎம் கிளப் பாருங்க, உங்களுக்கு 250 லைஃப் இருக்கணும். 250 லைஃப் இப்போ யாராவது பிஎம் கிளப்ல இருக்காங்க, 150 லைஃப் ஆல்ரெடி இருக்கும் பிஎம் கிளப்ல. ஆனா வந்து அவங்க 250 லைஃப் இல்லை. இப்போ இந்த வருஷமே நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது கிளப் மெம்பர் ஆகணும்னா 3 வருஷம் தொடர்ந்து இதே பிசினஸ் நம்ம கண்டினியூ பண்ணோம். அப்பதான் நீங்க 4வது வருஷத்துல நீங்க கிளப் மெம்பர் ஆயிடுவீங்க. அப்புறம் திருப்பி அதே இலக்கை வந்து நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் கிளப்பை தக்க வைக்கிறதுக்கு. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு பண்ணிட்டு நிறுத்துற மாதிரி இந்த வேலை கிடையாது. நான் சொன்னேன் இட் ஷுட் பி கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ், கண்டினியூஸ் ஜேர்னி அது மாதிரி. ஸோ டிஎம் கிளப் ஆகணும்னா நீங்க 250 லைஃப் இல்லை, ஒரு பிஎம் கிளப் இருக்கா 150 லைஃப். நான் சொல்லிட்டேன் பிஎம்ல ஒன்றும் இல்லை, பெருசா இல்லப்பா, நீங்க வெளில வந்து சொல்றேன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு 80 லைஃப்க்கு நீங்க வந்து டார்கெட் பண்ணணும். 80னா 90 பண்ணுங்க. 90 லைஃப் நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு வருஷம் டிஎம் கிளப்க்கு நீங்க இது கொடுத்துட்றீங்க, குவாலிஃபை ஆகிடுறீங்க. இந்த கமிஷன் தான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 95,000 63,000 நம்ம ஆளுங்க ஊடி தள்ளிடுவாங்க. அதான் ஒரு பெரிய கமிஷன் பத்தி நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க பிரச்சனைனா இந்த லைஃப்ஸ் தான் பிரச்சனை. அதுவும் சமாளிச்சுப்பீங்க. வரும் காலத்துல பாத்துக்கோங்க. நம்ம சொல்ற மாதிரி 2 மாசம் சாலிட் 2 months இருக்கு உங்களுக்கு. ஸோ 80 லைஃப்ஸ் இஸ் ஈஸி டார்கெட். நீங்க வந்து திருப்பி வந்து ஒரு வருஷம் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க, இன்னும் 2 வருஷம் பல புடிச்சு குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா நீங்க ஆராம்சே என்ன ஆகும், டிஎம் கிளப் ஆயிடுவீங்க. இதே போல 3 வருஷம் தொடர்ந்து நீங்க எந்த கிளப் சூஸ் பண்றீங்களோ ஸ்டார்ட் வித் உங்க இலக்கு வந்து 150 லைஃப்னு வச்சுக்கோங்க. வருஷம் வச்சீங்கன்னா ஈஸியா சிஎம் கிளப் ஆகலாம். இல்ல 150 லைஃப் ஒரு வருஷம் 150 பண்ண சார் நீங்க சொன்னதுக்கு, அடுத்த வருஷம் பண்ண முடியல, 100 லைஃப் தான் பண்ண முடியும், அடுத்த வருஷம் 100 லைஃப் தான் பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன கிளப் ஆவீங்க, சிஎம் ஆக முடியலன்னா கூட ZM கிளப் ஆயிடுவீங்க. சரியா? அதுக்குள்ள 600 லைஃப் சேர்ந்துச்சு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்போ என்ன ஆகும், 130 பண்றதுக்கு பதிலா நீங்க 40 நெட் லைஃப் பண்ணா போதும் வருஷத்துக்கு. அப்போ உங்களுடைய பாரத்தை 600 லைஃப் வந்த உடனே அது குறைஞ்சிடும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு தி கிளப் கான்செப்ட் ஒர்க்ஸ். சீக்கிரமா கிளப் மெம்பர்ஷிப் ஆகணும்னா இந்த ஒரு முறையை நம்ம பயன்படுத்திக்கணும். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு கமிஷன் அண்ட் பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர் நான் வந்து இதுல வந்து இது போடல. ஏன்னா நான் ஒரு பிஎம் கிளப் கன்வென்ஷனும் டிஎம் கிளப் கன்வென்ஷன் உங்க டிவிஷன் நடந்திருக்கும், எங்க டிவிஷன் நடந்தது. அப்போ இந்த ஸ்லைட் பர்டிகுலரா போட்டேன். பிஎம் கிளப் கன்வென்ஷன்ல இன்னொரு ஸ்லைட் போட்டேன், பட் இந்த ஸ்லைட் போடல. பிஎம் கிளப்போட ஸ்லைட் போடல. என்னன்னா பிஎம்ல போட்டீங்கன்னா பிஎம்க்கு வந்து கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80,000 தான் தேவை நினைக்கிறேன் டோட்டல் கமிஷன் பேபிள். ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன், மிடில் கமிஷன் புட் டுகெதர். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்கும் பெனிஃபிட்ஸ், டோட்டல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம் கிளப்ல. அதனால நான் அந்த ஸ்லைட் நான் எடுத்துட்டேன். ஸோ டிஎம் கிளப் ஆனீங்கன்னா பாருங்க, கமிஷன் வாட் இஸ் த கமிஷன் பேபிள், 95,000 மிடில் கமிஷன், 63,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். ஸோ 1,50,000 இஸ் தி கமிஷன் பேபிள். அந்த கமிஷன் நீங்க வாங்கிட்டீங்கன்னா டிஎம் கிளப் ஆயிடுவீங்க. பிளஸ் லைஃப்ஸ்லாம் 250 லைஃப் இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த டிஎம் கிளப் ஆனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன பேபிள், அப்ராக்சிமேட்லி 1 லட்சம் பேபிள். சுதாமதி மேடம் கேட்கலாம், 1 லட்சம் நான் வாங்கவே இல்லை சார் போன வருஷம் சொல்லி கேட்கலாம். இல்ல, அப்படி இல்லை. அதாவது ஒரு டிஎம் கிளப் ஆனீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிஞ்சது ஆஃபீஸ் அலவன்ஸ் தான் தெரியும். நமக்கு ஆஃபீஸ் அலவன்ஸ்லயே நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு வாங்கலாம், ஆஃபீஸ் அலவன்ஸ், அடிஷனல் ஆஃபீஸ் அலவன்ஸ், டெலிஃபோன் ரீஎம்பர்ஸ்மெண்ட், கம்ப்யூட்டர் அலவன்ஸ், பிரீமியம் பாயிண்ட் வச்சிருந்தா இத்தனைலாம் இருக்கு. சரியா? அதே ஒரு 22,000 ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கலாம். பிளஸ் அதை தவிர நீங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்சஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அட்வான்ஸ், லேப்டாப் அட்வான்ஸ் இருக்கு, அது மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க 9% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா கிளப் மெம்பரா இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. ஆனா when you are not a club memberனா நீங்க வெளியில வாங்குறதுக்கு நீங்க இஎம்ஐயோ இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கினா எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. 8-9% டெஃபினெட்லி நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ இஸ் இட் நாட் ஃபேர்? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம் ஹவுசிங் லோனே உண்டு, டிஎம் கிளப்க்கு ஹவுசிங் லோனே உண்டு. அதுவும் என்ன, 2 பார்ட் ஆஃப் லோன் கொடுக்குறாங்க. ஒரு பார்ட் ஆஃப் லோன் ரொம்ப சப்சிடைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க போலுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல வந்து இப்போ 8, 9 அப்படி போயிட்டு இருக்கும். அந்த டிஃபரன்ஸை பார்த்தீங்கனாலே நீங்க வந்து இட்ஸ் a பிக் இன்கம் டு. இப்போ நீங்க கிளப் மெம்பர் இல்லைன்னா அந்த பெனிஃபிட் அவைல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து குரூப் இன்சூரன்ஸ், குரூப் மெடிக்ளைம்,
குரூப் இன்சூரன்ஸ், குரூப் மெடிக்ளைம்னா ஒரு ரொம்ப உங்களுக்கு சாதாரண பிரீமியம் அது. வெளியில நீங்க போய் குரூப் மெடிக்ளைம் எடுத்து பாருங்க, 1,00,000க்கு நீங்க எவ்வளவு கட்டுவீங்க? கிட்ட 15,000 20,000 கட்டுவோம் நம்ம. நான் சொல்றது கம்மியா கூட இருக்கலாம். ஸோ நம்ம இங்க எவ்வளவு கட்டுறோம்? 2,50,000 ரூபாய் டிஎம் கிளப்க்கு குரூப் இன்சூரன்ஸ். நம்ம எவ்வளவு கட்டுறோம் இங்க? 2,000 ரூபாய் கட்டுறோமா வருஷத்துக்கு? ஆமா. ஐ மீன் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சம்திங் கட்டுறோம் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாமினல் ரேட் ஆஃப் ப்ரீமியம்லாம் கட்டுறோம் நம்ம. அதுவும் 50% போன் பை தி கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி சலுகைகள் குரூப் இன்சூரன்ஸுக்கு, இது மாதிரி சலுகைகள், நிறைய சலுகைகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பெனிஃபிட்ஸ் பேபிள் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜெட்டம் கிளப்க்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் நீங்க ரிசீவ் பண்றது எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் ரினியூவல் கமிஷன் சேர்த்து 2,94,000 தான். 1,47,000, 1,47,000 ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் அண்ட் ரினியூவல் கமிஷன் புட் டுகெதர். வேறஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000 ரூபாய் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ். டிஎம் கிளப்க்குலாம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ் கிடையாது. ஆனா ஜெட்டம் கிளப்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ் எவ்வளோ? 7,00,000 ரூபாய். ஸோ 7,00,000 ரூபாய் நீங்க வெளில இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ் போட்டு போனீங்கன்னா எவ்வளோ? 9% போட்டு பாருங்களேன், 63,000 ரூபாய் கிட்டத்தக்க இந்த இன்ட்ரெஸ்ட்லயே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே 63,000 ரூபாய் நீங்க கார் எடுத்தீங்கன்னா யூஆர் சேவிங் ஆன் இட். நீங்க கிளப் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா, இல்ல வாங்கிட்டீங்கன்னா, எல்ஐசியில் வாங்கிட்டீங்கன்னா, ஜெட்டம் கிளப் மெம்பர் ஆகி 63,000 ரூபாய் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டே சேவ் பண்றீங்க நீங்க. அது தவிர உங்களுடைய ஆஃபீஸ் லோன்ஸ் எல்லாம் புட்டுக்குது நான் டென்டேட்டிவா போட்டுக்கலாம். நீங்க ஹவுசிங் லோன் வாங்கினா அந்த ஹவுசிங் லோன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. டிஎம்கே என்னவோ அதோட ஜாஸ்தி ஜெட்டம்க்கு, ஜெட்டம்க்கு என்னவோ அதோட ஜாஸ்தி சிஎம்க்கு. ஸோ ஒரு கிளப்புக்கு போக நீங்க மேலே போக உங்களுடைய பெனிஃபிட்ஸ்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் பார்த்தீங்க ஜெட்டம் கிளப்க்கு இட் இஸ் 2,00,000 rupees. சிஎம் கிளப்க்கு பாருங்க, சிஎம் கிளப்க்கு 2,10 2,10 2,10,000 ரூபாய், 2,10,000 ரூபாய், 4,20,000 ரூபாய் நீங்க கமிஷன் வாங்குறீங்க. என்ன கமிஷன் வாங்குறீங்க? இது ஓன் ஏர்னிங்ஸ். அடுத்தவே நீங்க என்ன ஏர்ன் பண்ணலாம் ஒரு கமிஷன் ஒரு சிஎம் கிளப் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய். அதாவது ஒரு சிஎம் கிளப் இதோட ஜாஸ்தியாக வாங்கலாம். ஏன்னா சிஎம் கிளப்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து கேலக்ஸி கிளப்போட ஜாஸ்தி. கேலக்ஸி கிளப் நினைச்சா 1,00,000 தான் வாங்க முடியும் ஆஃபீஸ் அலவன்ஸ். ஆனால் சிஎம் கிளப் நினைச்சா 1,400,000 வாங்க முடியும். எப்போ அவருடைய கிளைண்டல் மினிமம் 2,000 லைஃப் இருக்கணும். 2,000 லைஃப் இருந்ததுன்னா அவருடைய ஏர்னிங்ஸ் எங்கேயோ போகும். 1,400,000 ஈஸியாக கேலக்ஸி கிளப்பை தட்டிட்டு போயிடுவாரு. சிஎம் கிளப் தானே கேலக்ஸி கிளப், பட் சிஎம் கிளப்போட கேலக்ஸி கிளப்போட ஜாஸ்தியாக வந்து சிஎம் கிளப் வாங்க முடியும். அதுக்கு உண்டான ஒரு சிஎம் கிளப் உண்டான ஒரு தனி மகத்துவம் இருக்கு. அது சர்க்குலர் கொடுத்துருக்கான். நீ கேலக்ஸி கிளப் ஆகிட்டு நீங்க வந்து சிஎம் கிளப்பா இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு சிஎம் கிளப்ல என்ன இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் இருக்கு. அது எங்க டிவிஷன்ல ஒரு 3-4 ஏஜென்ட் வாங்குறாங்க. அதே போல இப்போ 2,000 லைஃப் மினிமம் இருக்கணும் அவங்கள்ட்ட இருக்காங்க, நிறைய பேருக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சலுகைகள், ஒரு மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் சேர்ந்து தான் 3,00,000 ரூபாய் கிட்டக்க சிஎம் கிளப்க்கு போட்டிருக்கேன். ஸோ பாருங்களேன், ஒரு கிளப்ல டிஎம் கிளப், ஜெட்டம் கிளப், சிஎம் கிளப் பாருங்க. டிஎம் கிளப் பார்த்தீங்கன்னா 1,00,000. 1,00,000 நான் சொல்றேன்னா இட் கேன் பி ஈவன் லோ, 60,000-70,000 வச்சுக்கோங்களேன். அப்போ கூட வச்சுக்கோங்களேன் 60,000-70,000. இது கூட 1,50,000 வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2,400,000 வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மல்டிபிள் ஆகுது பாருங்க. இங்க கமிஷன் வந்து 1,58,000 தான். இங்க 1,00,000 நான் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன். ஜெட்டம் கிளப்ல இருந்து கமிஷன் வந்து அப்படி டபுள் ஆகல. டபுள் ஆயிருக்குன்னா 3,16,000 ரூபாய் ஆயிருக்கணும். வேற 2,94,000 இருக்கு. ஆனா இங்க பாருங்க பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. அதே போல பாருங்க சிஎம் கிளப்க்கு வந்து ஜெட்டம்ல இருந்து சிஎம் டிஎம்ல இருந்து சிஎம் கிளப் எவ்வளவு ஆயிருக்கு? 2 மடங்கு ஆயிருக்கா? எவ்வளவு ஆயிருக்கு? ஒரு 2.5 மடங்கு ஆயிருக்கு. ஆனா இங்க பாருங்க 3 மடங்கு அவருக்கு பெனிஃபிட்ஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டேபிள்ல உங்களுக்கு டிஎம் கிளப்னா இவ்வளவு இருக்கு, ஜெட்டம் கிளப்னா இவ்வளவு, சிஎம் கிளப்ல இருக்கு. ஸோ நீங்க பாருங்க எந்த கிளப்ல நம்ம இருந்தா நல்லது, எந்த கிளப்ல இருந்தா நமக்கு வந்து பயன்கள் அதிகம். ஏன்னா இந்த மணி மட்டும் பார்க்க கூடாது நம்ம. அதாவது ஒரு குரூப் இன்சூரன்ஸ், குரூப் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இன்னைக்கு எவ்வளவு தேவை சொல்லுங்க. ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மெஷர். இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட்ஸும் எல்ஐசி வந்து கிளப் மெம்பருக்கு, அது வந்து கிளப் மெம்பருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹானர் பண்றதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு ஃபேமிலியும் செக்யூர் பண்றது அந்த சேம் டைம் கிளப் மெம்பர் ஆகும்போது. என்ன குரூப் மெடிக்ளைம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து எல்ஐசி வந்து கிளப் மெம்பர் ஆகும்போது இந்த பெனிஃபிட்ஸ் சேர்த்து கொடுக்குது.
ஸோ ஹையர் த கிளப், ஹையர் த பெனிஃபிட்ஸ், ஹையர் த வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஸோ அதுதான் என்னுடைய இந்த ஸ்லைடில் சொல்ல வேண்டிய நோக்கம் எனக்கு. இது பாருங்க, பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன், எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து அடையாது எல்லா கிளப்புக்கும். என்ன, ஒரு டிஎம் கிளப்பா இருந்தாலே உங்களுக்கு இந்த அட்வான்ஸ்லாம் கிடையாது. எஜுகேஷன் அட்வான்ஸ் கிடையாது, 4 வீலர் அட்வான்ஸ் கிடையாது, கிளப் கன்வென்ஷன் கிடையாது. கிளப் கன்வென்ஷன் உண்டு டிஎம் கிளப்க்கு, எங்க உங்க டிவிஷன் நடத்துவாங்க ஒரு இடத்துல, அவ்வளவுதான். வேற ஜெட்எம் கிளப்புக்கோ, சிஎம் கிளப்புக்கோ, கேலக்சிக்கோ, கார்பரேட்கோ, எலைட்லோ என்ன வேற இடத்துல நடத்துவாங்க. ஜோனல் மேரேஜ் கிளப்க்கு என்ன நடத்துவாங்க, சவுத் ஜோன் கூட நடத்துவாங்க. இப்போ இங்க நடத்த போறோம், திருச்சியில நடத்த போறோம். வந்திருக்கும்ல மெசேஜ், திருச்சியில் நடத்த போறோம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப வருஷம் கழிச்சு. சிஎம் கிளப்க்கு இப்பதான் நடந்தது, ஞாபகம் இருக்கா? இண்டோர்ல நடந்து ஒரு பக்கம், நம்ம சென்னையில் நடத்துறோம் ஒரு பக்கம். என்ன, இங்க இருந்த மக்கள்லாம் இண்டோர் போனாங்க, இல்ல நீங்களாம் போயிருப்பீங்க. இங்க இருந்து அங்கிருந்துலாம் இங்க சென்னைக்கு வந்தாங்க. என்ன, நம்ம சிஇஓ துரைசாமி அவர்கள் நம்ம வந்தார் இங்க. ஸோ நம்ம என்னுடைய எம்எம்மா தான் அவர் வந்து இந்த எங்க டிவிஷன்ல அந்த ஒரு சிறப்பாகும். ஸோ அந்த மாதிரி கிளப் கன்வென்ஷன் வந்து ஒன்லி ஜோனல் மேனேஜர் கிளப்க்கு தான் உண்டு. ஜோனல் மேனேஜர் கிளப் அண்ட் அபோவ். ஸோ டிஎம் கிளப்க்குலாம் கிளப் கன்வென்ஷன் இங்கே நடந்து முடிச்சிடும். கிளப் கன்வென்ஷன் போ விருப்பம் இல்லாத நபர்கள் என்ன பண்ணலாம், முகவர்கள், அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட்டை அவைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள். ஸோ டிஎம் கிளப்லேயே பாருங்க எவ்வளோ விஷயங்கள். நம்ம இன்னைக்கு தெரியல, எஜுகேஷன் அட்வான்ஸ் எவ்வளோ தேவை, நம்ம பசங்க இருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் அட்வான்ஸ் எவ்வளோ தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா நம்ம கிளப் மெம்பராக இருந்து கூட நிறைய பேருக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும், கமிஷன் நிறைய இருக்கும். ஆனால் வந்து என்ன, நம்ம கிளப் மெம்பராக இருக்க மாட்டோம். டிஎம் கிளப்க்கு இந்த 250 லைஃப் 300 லைஃப் அதிலே இருக்கும். சில பேருக்கு 400 லைஃபே இருக்கும். ஆனால் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னு தோணாது ரூட்டை. 400 லைஃப் இருக்க ஆளுங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து 30 லைஃப் பண்ணுறதுக்கு முக்குவாங்க, ஏன்னு தெரியல. அப்படியே 25, 28, 29 இப்படி கூட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேலேயே பண்ணுற ஒரு அநியாயம் சொல்லுவோம். நான் சொன்னேன் அந்த மீட்டிங்கில் சொன்னேன், டிஎம் கிளப்பை எங்க டிவிஷன் டிஎம் கிளப்ல கிட்ட 20-30 ஏஜென்ட் 400 லைஃப் வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் வந்து கை தூக்குறாங்க. கை தூக்கி எதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க 400 லைஃப் வச்சுன்னு, நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் வந்து ஜெட்டம் கிளப் போயிட்டீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் நீங்கள் யூ வில் பி என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் அது விட்டுட்டு நீங்கள் இந்த கிளப்லேயே இருக்கீங்க, என்ன எதுக்கு நீங்களே உங்களை வந்து வர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொன்னேன் நான். அதே தான் இங்கேயும். சப்போஸ் 400 பேர் 400 லைஃப் இருக்குன்னா டெஃபினெட்லி அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்த கிளப்புக்கு என்ன உண்டான முயற்சி ஈஸி. அது 400 லைஃப் தான் எவ்வளோ, நீங்கள் 30 லைஃப் பண்ண போகிறோம், 20 பேர்லாம் 30 லைஃப் பண்ண போகிறோம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி முயற்சி எடுங்க. ஸோ டிஎம் கிளப்ல இருந்தாலே இத்தனை அட்வான்ஸ், இத்தனை பெனிஃபிட்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. அப்போ பிஎம் கிளப்ல இருந்தால் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒன்றுமே பெனிஃபிட்ஸே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிஎம் கிளப்ல இருக்காதீங்க. வந்துட்டீங்க 3 வருஷம் இருந்தீங்க, ஓகே, அது வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி, அது கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுதான். ஸோ அதனால என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ணோம். வி ஷுட் எலிவேட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம பர்ஃபார்மன்ஸை நல்லா உயர்த்தணும். அதை வந்து மேலும் 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 உயர்த்தணும். ஸோ அதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும், அது என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஆசைகள் வந்து எல்லாரும் வந்து சிஎம் கிளப் ஆகணும் தான் ஆசை, மினிமமா. ஒரு நிமிஷம். சாரி. ஸோ ஹவு டு பிகம் எ சிஎம் கிளப் இன் ஷார்ட் ஸ்பேன் சொல்லிட்டு என்னுடைய, அதாவது சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு இட்ஸ் லெஃப்ட் யூ. பட் இதில் வந்து சிஎம் கிளப் ஆகுறது எப்படி, இந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன்ல எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்லைட்ஸை பார்க்கலாம். என்ன தேவைகள் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு உங்களுக்கு கிளப் மெம்பர்ஷிப் நார்ம்ஸ் காமிக்கும் போது என்னென்ன சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் அது. இப்போ சிஎம் கிளப் ஆனோம்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 130 லைஃப்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் 2,10,000 ரூபாய் நியூ கமிஷன், 2,10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். இதே வந்து புது ஏஜென்ட்க்கு நான் என்ன சொன்னேன், நியூ கமிஷன் இருக்காது. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனில் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டிஷனை வெய்வ் ஆகிடும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 4,20,000 ரூபாயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனாக செஞ்சிட்டிங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கண்டிஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டிய என்ன, 130 லைஃப் நெட் லைஃபும் 4,20,000 வாங்கிட்டீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ். அதே போல் நம்ம கிளப் லேப்ஸ் ரேஷியோக்கோ பார்த்துக்கணும் 15%. நீங்கள் உங்களுக்கு வந்து எல்ஐசி வந்து 1 வருஷம் குவாலிஃபை ஆகிட்டீங்க. சிஎம் கிளப்க்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உண்டு.
நீங்கள் ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகிடுறீங்க, ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகிற விட்டுறல. மற்ற கிளப்லாம் நீங்கள் 3 வருஷம் கழிச்சப்போ 4வது வருஷத்துல நீங்கள் கிளப் மெம்பர் ஆகிறீங்க. ஆனால் இந்த கிளப்பை பொறுத்த மட்டும் சிஎம் கிளப் மட்டும் நீங்கள் குவாலிஃபை ஆக கண்டினியூஸ் ஜேர்னியாக இருக்கணும். அது ஆக நீங்கள் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் பே பண்ணுறாங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா 12,000 ரூபாய், 12,000 rupees இஸ் பேபிள். செகண்ட் இயரும் தொடர்ந்து நீங்கள் அதே போல் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா 20,000 இஸ் பேபிள் ஆஸ் இன்சென்டிவ். ஆஃபீஸர்ஸ் மாதிரி பே பண்ணுவோம். தென் தேர்ட் இயரும் நீங்கள் கண்டினியூஸ் ஆகிட்டிங்கன்னா இதே ஃபிகர்ஸோட உங்களுக்கு எவ்வளோ, நீங்கள் ஃபுல் ஃப்ளெட் சிஎம் கிளப் மெம்பர் ஆகிடுறீங்க. ப்ளஸ் என்னென்ன பெனிஃபிட் ஒரு சிஎம் கிளப் உண்டான அத்தனை பெனிஃபிட் உங்களுக்கு வருது. 35,000 ரூபாய் ஆஃபீஸ் அலவன்ஸ் வருது, ப்ளஸ் அதர் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அது இது சொல்லிட்டு வருது. தென் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ்க்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிடுறீங்க. தென் நீங்கள் என்ன ஆகுறீங்க, உங்களுக்கு குரூப் மெடிக்ளைம், குரூப் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. குரூப் இன்சூரன்ஸ் எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் உண்டு. அது தவிர கிளப் மெம்பர்ஸ்க்கு தனியாக ஒரு குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பயன்கள் உங்களுக்கு நிறைய வந்து அடையும். சிஎம் கிளப்க்கு மட்டும் உண்டான சிறப்பு என்ன சொல்கிறேன், குவாலிஃபை ஆக அது உங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 12,000 ஃபர்ஸ்ட் இயர், 20,000 செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஆகிட்டீங்க, நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ் சிஎம் கிளப் மெம்பர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் பே பண்ணிட்டுரும். ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் பிகமிங் a சிஎம் கிளப் மெம்பர். சரியா? ஸோ இது பண்ணிட்டீங்க, 3 வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்க. 3 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிஎம் கிளப் மெம்பர் ஆகிட்டீங்க 4 வருஷத்தில். அதோட முடிஞ்சத கதை. நம்ம என்ன சொன்னேன்னா ஆரம்பத்தில், இட் இஸ் எ கண்டினியூஸ் ஜேர்னி. நீங்கள் கிளப்பை தக்க வச்சுக்கணும், நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் வருஷம். ஸோ 130 லைஃப் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் 2 வருஷத்துக்கு பண்ணணும். ஏன் 5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து 130 லைஃப் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 650 லைஃப் ஆகுது. நமக்கு எவ்வளோ தேவை சிஎம் கிளப் ஆகணும்னா 600 லைஃப்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ நீங்கள் 650 தாண்டிடுறீங்களா 5 வருஷத்தில். ஸோ 6வது வருஷத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லைஃப் பண்ணணும், 130 கூட பண்ணலாம், அவங்க இஷ்டம். 200 கூட பண்ணலாம், 100 கூட பண்ணலாம், 80 கூட பண்ணலாம், மினிமம் 40 பண்ணணும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ 5 வருஷத்தில் நீங்கள் வந்து சிஎம் கிளப் மெம்பர் ஆகிடுறீங்க. 650 லைஃப் வந்துடுது. நமக்கு 600 லைஃப் தான் தேவை. ஸோ 600 லைஃப் அந்த இலக்கு வந்தோடனே நீங்கள் வந்து 40ல் கூட நிறுத்தலாம், 400ல் கூட நிறுத்தலாம். அது இட்ஸ் லெஃப்ட் யூ. சரியா? பட் என்ன கேட்டால் உங்களுக்கு பண்ண முடியுமா, 100 லைஃப் 100 பண்ணுங்க. ஆனால் அட் த சேம் டைம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பார்த்துக்கோங்க. லேப்ஸை தயவு செய்து 10% வச்சுக்கோங்க. 15% இருந்தால் போதும். ஆனால் நான் என்ன சொல்றேன், 10% நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு பிகம் பொட்டன்ஷியல் சேர்மன் கிளப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், தேர்ட் இயர் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ் சிஎம் கிளப் ஆகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வருஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சிஎம் கிளப் ஆகிட்டுங்க. அப்போ உங்கள் பேர்டன் குறையும். 130 லைஃப் பண்ணாமல் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். 100 ரூபா பண்ணலாம், 80 கூட பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் லெஃப்ட் டு யூ. தேர் ஆஃப்டர் இட்ஸ் இனஃப் இஃப் தி ஏஜென்ட் டஸ் 40 நெட் லைஃப்ஸ் எவ்ரி இயர் டு ரிட்டைன் த கிளப். ஜஸ்ட் பாஸ் மாதிரி பண்ண வேணாம். 40s போட்டிருக்க தவிர ஜஸ்ட் பாஸ் பண்ண வேணாம். 50 பண்ணுங்க, 60 பண்ணுங்க. ஏன்னா கூடிய விரைவில், ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துல பாலிசிலாம் மெச்சூர் ஆகும். ஸோ அது வந்து அப்போ அது கழிக்கப்படும். அப்போ இப்போயே நம்ம ரெடி ஆகிடணும். சில ஏஜென்ட்ஸ் தான் சொன்ன ஆரம்பத்தில் 2000 லைஃப் வச்சுருக்காங்க. அந்த போல் நம்மளும் கிளையண்டல் இன்க்ரீஸ். நான் என்ன சொல்ல ஆரம்பத்தில், இன்க்ரீஸ் த கிளையண்டல். நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி ஏஜென்ட், சக்ஸஸ்ஃபுல் ஏஜென்ட், கிளப் மெம்பர் ஏஜென்ட் எப்போ ஆவீங்கன்னா நீங்கள் கிளையண்டலை இன்க்ரீஸ் பண்ணாதான். கிளையண்டலை இன்க்ரீஸ் பண்ணாதான் மார்க்கெட் எப்படி வேணா இருக்கலாம். பட் நம்ம வந்து அடிச்சு ஓடி நம்ம எப்படியாவது நல்ல ஒரு லைஃப்ஸை வந்து செக்யூர் பண்ணி நம்ம வந்து கிளப் மெம்பர்ஷிப்பை நம்ம வந்து அடையணும். The first 5 years will be a crucial phase to build up the client of 600 lives. அதாவது முதல் 5 வருஷம் ரொம்ப குரூஷியலான ஃபேஸ் ஒரு ஏஜென்ட்க்கு. இந்த 600 லைஃப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வர வருஷங்களில் வந்து ரொம்ப நிதானமாக நீங்கள் பண்ணலாம். சரியா? இல்லை நான் நிதானமாக இல்லை, இதே நான் கண்டினியூ பண்ணால் வெல் அண்ட் குட். ஈஸியாக நீங்கள் 2000 லைஃப் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஒரு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா 2000 லைஃப் ஈஸியாக இருக்கும் உங்கள் பேக்கில். ஸோ அது போல் CM Club will continue provided all the 3 conditions are fulfilled without any shortfall. என்னென்ன கண்டிஷன்? நெட் லைஃப்ஸ், டோட்டல் கமிஷன், லேப்ஸ் ரேஷியோ. சரியா? இந்த 3 வந்து நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லேப்ஸ் ரேஷியோ எவ்வளோ சொன்னேன், 15%. டார்கெட் 10% வச்சுக்கோங்க. அப்போ தான் 15 நெருங்க முடியாது நம்ம. சரியா? ஏன்னா இவ்வளோ வேலைகள் நம்ம பண்ணிட்டு லேப்ஸ் ரேஷியோவில் நம்ம போட்டு விட்டோம்னா அப்புறம் பண்ண வேலைக்கு உண்டான என்ன சொல்லுது டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். சரியா? ஸோ அதனால லேப்ஸும் நம்ம வந்து
ரொம்ப கவனமா இருக்கணும் லேப்ஸ்ல. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு சிஎம் கிளப்க்கு உண்டான முயற்சி. நம்ம சரி, நான் எம்டிஆர்டி பண்றேன், எம்டிஆர்டியா பண்றேன்னா ஸோ என்ன பண்ணலாம்? எம்டிஆர்டியா பண்றான், இப்போ எம்டிஆர்டிக்கு எவ்வளோ உங்களுக்கு தொகை? இதுக்கு 13 லட்சத்துக்கு மேலே ஆக்கியிருக்காங்க இந்த வருஷம் நினைக்கிறேன். ஸோ 13 lakhs ஆக்கியிருக்காங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? 13 lakhs ஈஸியா, 13 lakhs ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். நமக்கு என்ன தேவை? அது போனஸ் கமிஷன் இன்க்ளூடிங் அது 13 lakhs இன்ஃபேக்ட். பட் நமக்கு கிளப் கேலக்ஸி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் கமிஷன், ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன். இல்லை கேலக்ஸி பொறுத்து மட்டும் உங்களுக்கு கமிஷன்லையும் நீங்கள் வந்து கிளப் மெம்பர் ஆகலாம், இதுலேயும் ஆகலாம், ப்ரீமியத்துலேயும் ஆகலாம். ஸோ அந்த 2 அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. ஒரு வருஷம் நீங்கள் கமிஷன் வாங்கிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ப்ரீமியத்தில் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது கேலக்ஸி கிளப். அது ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரில் 8 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வாங்கிட்டீங்கன்னா செகண்ட் இயரில் நீங்கள் 10 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வாங்கணும். ஸோ இது வருஷம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். வருஷம் பண்ணோம்னா நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா நீங்கள் 10 லட்ச ரூபாய் கமிஷன் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன். அதே போல் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா 33 லட்சம் அண்ட் 40 லட்சம் 40 லட்சம் நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ லேப்ஸ் ரேஷியோ பொறுத்த மட்டும் அதில் வந்து 15%, இதில் வந்து 10%. ஸோ 10% லேப்ஸ் ரேஷியோ எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன். சிங்கிள் ப்ரீமியமுக்கு 6% தான் கிரெடிட் இல்லை. ஸோ கிளப் கேலக்ஸிக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ண முடியும்னா எம்டிஆர்டியை பண்ணுற ஏஜென்ட்ஸ் கூட இது மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது லைஃப்ஸில் உண்டான ஒரு சிக்கல் கிடையாது. பட் நான் என்னுடைய என்னென்னா லைஃப்ஸ் நம்ம வந்து ஒரு 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 நிறைய நம்ம கிளைண்டல் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளப்புக்குள்ளே வர முடியும் ஈஸியாக. மோர் அண்ட் மோர் கிளைண்டல் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த எம்டிஆர்டி வருஷம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ண முடியும். என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளைண்டல் பேஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த கிளைண்டல் பேஸ் எப்போ வரும்? உங்களுக்கு ஒரு டிஎம்ஓ, ZMO, CMO ஆகும்போது தான் இந்த கிளைண்டல் பேஸ் வரும். அப்புறம் அந்த பேஸ் வந்தப்பறம் நீங்களே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்புறம் நீ கேன் திங்க் அபவுட் கிளப் கேலக்ஸி. இல்லை சார் நான் இப்போயே திங்க் பண்ணுறேன், ஃபைன், வெரி குட். யாருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கோ, கமிஷன் ஹை கமிஷன் வாங்க பொட்டன்ஷியல் இருக்கோ, டெஃபினெட்லி இந்த கிளப் கேலக்ஸி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, கார்பரேட் கிளப் பாருங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் தி கார்பரேட் கிளப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் 18 லட்சம், செகண்ட் இயரில் 18 லட்சம். சிம்பிள் இது ஒன்லி கமிஷன் தான் கண்டிஷன். ஸோ லேப்ஸ் ரேஷியோ நாட் டு எக்ஸிட் 10% எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன். ஸோ இதுவும் போனஸ் கமிஷன் இல்லாத தான். அதெல்லாம் சிஎம், ZM, டிஎம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் என்ன? இன்க்ளூடிங் போனஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் இன்க்ளூடிங் போனஸ் கமிஷன். பட் இதில் வந்து இந்த கிளப்ஸ்க்குலாம், ப்ரீமியர் கிளப்ஸ்க்குலாம், கேலக்ஸி சரி, கார்பரேட் சரி, எலைட் சரி, இட் இஸ் எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன். ஓகே, ஸோ இது போல ஒரு கிளப், இது ஒரு பெரிய கிளப். ஸோ இதை கண்டினியூ பண்ணணும்னா இது வந்து மினிமம் வந்து நீங்கள் 2 வருஷம் சேர்த்து 36 லட்சம் இருக்கணும். ஆஸ் குட் அஸ் தட். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆன இதுதான் எலைட் கிளப்ல. எலைட் கிளப்ல ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட், ஒரே ஒரு பெனிஃபிட் சொல்கிறேன். எலைட் கிளப்ல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் ஆஃப் கார் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்போம்? 50 லட்சம் கொடுக்குறோம் இந்த எலைட் கிளப். ஆனால் இப்போ நம்ம டிவிஷனில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, திரு மாதவன் சொல்லிட்டு, இதில் பிரான்ச் 15ல் வடபழனி பிரான்ச் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, பெருமைத்திக்க ஒரு கிளப் இது. ஹையஸ்ட் ஹானர் கிவன் டு எல்ஐசி, கிவன் பை எல்ஐசி டு என் ஏஜென்ட். இது பாருங்க, ஒரு ஸ்டேஜ் இல்லை, 4 ஸ்டேஜ் இருக்கு. நீங்கள் ரொம்ப வியப்பாக இருக்கலாம், என்னடா அது இந்த மாதிரி கமிஷன் வாங்குற ஏஜென்ட் இருக்காங்களா? இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கிளப் எல்லாம் வெளில வந்திருக்கு. இந்த மாதிரி கிளப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கார்பரேஷன். ஏன்னா 2 crores தான் கமிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் E3 பார்த்தீங்கன்னா 2 crores டோட்டல் கமிஷன் இருக்கணும் அவருக்கு. 2 crores டோட்டல் கமிஷன் இருந்தால் அவர் வந்து எலைட் கிளப் E3ல வருவார். அவருடைய அலவன்ஸ் மட்டும் எவ்வளோ? அலவன்ஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். ஈல பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் பேசிக் அலவன்ஸு. போக இந்த அலவன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. மேக்ஸிமம் எவ்வளோ? E3ல குவாலிஃபைனா 10 லட்சம் ரூபாய் அலவன்ஸு. ஸோ மினிமம் 35 லட்சம் தொடர்ந்து 2 வருஷம் வாங்கினவர். வாங்கினா 4 லட்சம் ரூபாய் ஆஃபீஸ் அலவன்ஸ் மட்டுமே. அடுத்தது நிறைய பெனிஃபிட்ஸ்க்கு 50 லட்ச ரூபாய் நான் சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ். யார் கொடுப்பா சொல்லுங்க? ஜஸ்ட் திங்க் போட்டு 50 லட்ச ரூபாய் உங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ் 9% போடுங்க. 4.5 லட்சம் நீங்க வட்டியே நம்ம சேவ் பண்ணோம். எவ்வளோ பெரிய ஒரு சேவிங்ஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் நமக்கு கொடுத்துருக்கு எல்ஐசி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கிளப்லாம் இருக்கு. ஏன்னா பிரம்மாண்டமான ஏஜென்சி இருக்கிறனால தான், இந்த மாதிரி கமிஷன் வாங்கினால தான் இந்த மாதிரி கிளப் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான்
லேப் செஷன் 10% கொள்ள வரணும். இது எக்ஸ்க்ளூடிங் போனஸ் கமிஷன் தான் இந்த இது. இதுக்கு ஆனந்தா வந்து மினிமம் 15%, 100 பாலிசி பண்ணீங்க அதில் 15 பாலிசி ஆனந்தா இருக்கும். ஸோ அது ஒரு கண்டிஷன். ஸோ நீங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஞ்ச் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிஞ்ச் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் அலவன்ஸ், கிரேடட் ஆஃபீஸ் அலவன்ஸ். கிரேடட் ஆஃபீஸ் அலவன்ஸ்லாம் என்ன? நான் சொன்னேன்ல, ஒரு சில ஏஜென்ட்ஸ்க்கு வந்து 2000 லைஃப் இருக்கலாம், என்ன 600 லைஃப் 750 லைஃப்க்கு மேலே போனாலே எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் பே பண்ணுறாங்க எல்ஐசியில். சிஎம் கிளப்க்கு 780, 1000, 1250, 1500, 1750 இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ 2000 வரைக்கும் வந்து ஏஜென்ட்ஸோட அலவன்ஸே மாறுது. 35,000 ஒரு ஏஜென்ட் 85,000 ரூபாய் அலவன்ஸே வாங்குறாரு. ஸோ 50,000 ரூபாய் கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கிரேட் போவார் சிஎம் கிளப்க்கு மட்டும் அது. சரியா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு, அடிஷனல் ஆஃபீஸர்ஸ்க்கு லேப்ஸ் குறைவாக இருந்தால் நான் சொன்னல 10% வச்சுக்கோங்க, 0% வச்சுன்னா உங்களுக்கு அடிஷனல் அலவன்ஸ் 30% அந்த பேசிக் அலவன்ஸ் 35,000 ரூபாய் சிஎம் கிளப் வாங்குறாருன்னா 30% அவர் வந்து அடிஷனல் அலவன்ஸ் வாங்கலாம். 10,500 ரூபாய் வெறும் அடிஷனல் அலவன்ஸ் வாங்கலாம். இப்போ அவரோட லேப் செஷன் 0% 3 வருஷம் தொடர்ந்து இருந்தா. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட். டெலிஃபோன் பில்ஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட், கிளப் கன்வென்ஷன் நான் சொன்ன ஆரம்பத்தில் கிளப் கன்வென்ஷன். இப்போ வந்து எலைட் கிளப்லாம் எங்கே ஆக போகுது? கிளப் கன்வென்ஷன் ஜப்பானில் ஆக போகுது. சரியா? ஸோ கார்பரேட் கிளப்க்கு அதே மாதிரி வெளி ஃபாரின் பிளேஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரிவிலேஜஸ், நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு. இந்த ஹவுசிங் லோன் அட் சப்சிடைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபர்னிச்சர் அட்வான்ஸ், எஜுகேஷன் அட்வான்ஸ். நான் என்ன சொன்ன, மினிமம் ZMலேருந்து தான் எஜுகேஷன் அட்வான்ஸ், டிஎம்க்கு கூட கிடையாது. ஸோ பிளேசர்ஸ், சேல்ஸ் ப்ரொமோஷன் கிஃப்ட், சப்ளை ஆஃப் ஸ்டேஷனரி, குரூப் இன்சூரன்ஸ், குரூப் மெடிக்ளைம் கவர், இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து ஆன் பார் வித் தி எம்ப்ளாயீஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஆல் பெனிஃபிட்ஸ் ஆர் பீங் கிவன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸோட சார்ட் பாருங்க. நான் பெனிஃபிட் சொன்ன பாருங்க. நான் வந்து இந்த பெனிஃபிட் சார்ட்ல பிஎம் கிளப்பை எடுத்துன்னு வரல, ஏன்னா ரொம்ப காலியாக இருக்கும் இடம். சரி, அதனால நான் அதுக்கு எடுத்து வரல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் பாருங்க. பேசிக் அலவன்ஸே பாருங்க, 12,000 ரூபாய் வாங்கலாம் டிஎம் கிளப்ல. அதே ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியும்? 26,000 ரூபாய் வாங்கணும். இந்த நினச்சார்னா அவர் லேப்ஸ் குறைவாக இருக்கணும், அவருடைய ப்ரீமியம் பாயிண்ட் வச்சுக்கணும் அவர், ஏன்னா கம்ப்யூட்டர் அலவன்ஸ் வரும் எக்ஸ்ட்ராவா, டெலிஃபோன் ரீஇம்பர்ஸ்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து 26,000 ரூபாய் ஒரு டிஎம் கிளப் மெம்பர் மேக்ஸிமம் ஆஃபீஸ் அலவன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்து அது மாதிரி சிமிலராக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனே அவருக்கு 20 லட்சம் ரூபாய் கிட்டத்தக்க வந்து கொடுக்குறாங்க டிஎம் கிளப்ல. அது மாதிரி எஜுகேஷன் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 4 இயர் அட்வான்ஸ் 5 lakhs உண்டு. ஆனால் வந்து அதே இன்ட்ரெஸ்ட் பேரிங் அது டிஎம் கிளப்ல. வேற சோழ மேஜிக் கிளப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா அட்வான்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. எஜுகேஷன் அட்வான்ஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் எல்லா கிளப்புக்கும். அது எலைட் கிளப் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, இன்ட்ரெஸ்ட் பேரிங். அது வந்து 8%. பொம்பளை குழந்தைன்னா 7.8% கொடுக்குது கன்செஷன். ஆம்பளை குழந்தைன்னா 8%. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள். ஜோனோ மேஜிக் கிளப் பாருங்க, சேர்மேன் கிளப் பாருங்க, கேலக்ஸி கிளப் பாருங்க. வாட் இஸ் தி இந்த கேலக்ஸி கிளப்க்கு உண்டான கார் அட்வான்ஸ் சொல்ல பாருங்க. 15 lakh rupees, கார்பரேட்க்கு 30 lakh rupees, எலைட்க்கு இட் இஸ் 50 lakh rupees இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கார் அட்வான்ஸ் வரும். சேர்மேனுக்கு 9 லட்சம், ஜோனோ மேஜிக்கு 7 lakhs. அதே போல் ஹவுசிங் லோன் பாருங்க 25 lakhs, 40 lakhs, 50 lakhs, 60 lakhs கார்பரேட் இருக்கும். எலைட்க்கு இன்னும் டிசைட் பண்ணலாங்க, டெஃபினெட்லி அதோட ஜாஸ்தியாக தான் இருக்கும், 60 lakhs மேலே தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலைட்க்கு 10 லட்சம் மேக்ஸிமம் வாங்கலாம் ஒரு ஏஜென்ட்டு, 1.25 லட்சம் கார்பரேட் கிளப்க்கு, கேலக்ஸிக்கு 1 lakh, சேர்மேனுக்கு அவர் நினைச்சார்னா 1,32,000 ரூபாய். எப்போ அவருடைய கிளையண்ட்லேருந்து 2,000க்கு மேலே இந்த 20 லட்சம் டோட்டல் கமிஷன் இருந்தால் டெஃபினட்டாக அவர் இந்த தொகையோ வாங்கலாம். இதோட கேலக்ஸியோட ஜாஸ்தியான போகலாம். ஸோ இப்பேற்பட்ட நல்ல பிரம்மாண்டமான பெனிஃபிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குரூப் இன்சூரன்ஸ், குரூப் மெடிக்ளைம் பாருங்க. குரூப் மெடிக்ளைம்லாம் 10 லட்சம், 7 லட்சம் பாருங்க, 6 லட்சம் கேலக்ஸிக்கு. சேர்மன் கிளப்க்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் கூட 50% எல்ஐசி போர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கொண்ட ஒரு கிளப் அமைந்திருக்கு. ஸோ அந்த கிளப்பை நம்ம அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலையும் சொல்லியிருக்கேன். ஃபீல்டில் போக வேண்டியது உங்கள் வேலை தான். அது நீங்கள் எப்படி என்ன மாதிரி லைஃப்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு இட்ஸ் லெஃப்ட் டு யூ. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இன்னும் 2 மாதங்கள் சாலிடாக இருக்குது. இந்த 2 months நீங்கள் வந்து எல்லா நாளும் நீங்கள் உழைச்சா கூட
நமக்கு வந்து 60 நாள் இருக்கு. இன்னைக்கு சேர்த்து சொல்லு, இன்னைக்கு 60 நாள் மினிமம் இருக்கு. ஸோ 16 to 2 லைஃப்ஸ் நீங்க ஒரு நாளுக்கு கொடுத்தீங்கன்னா தான் 107 லைஃப். ஆல்ரெடி நீங்க 20, 10, 30 ஏதோ பண்ணிருப்பீங்க. ஸோ ஆட் பண்ணீங்க. டெஃபினெட்லி நான் சொன்ன இந்த இலக்கு 150 இஸ் பாசிபிள். ஸோ பர் டே 2 லைஃப்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு பர் டே மினிமம் 2 லைஃப்ஸ்னு வச்சுக்கலாம் சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வியந்து போனேன். 2000 பேர் வந்து நம்ம MBAல குவாலிஃபை ஆனாங்க. அந்த இப்போ நடந்த இல்லை 2000 பேர் த்ரோட் தி ஜோன். நமக்கு வந்து 2000 பேர் த்ரோட் தி ஜோன் ஈஸியாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்படின்னா 2000 பேர் 100 பாலிசி பண்ணிருக்காங்க அந்த பீரியட்ல பார்த்துக்கோங்க. அப்போ அந்த 2000 பேர் பண்ண அவங்க இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. இந்த 100 பாலிசி பண்ணவங்களா, இந்த 100 பாலிசி பண்ணவங்க டெஃபினெட்லி நீங்க வந்து அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன் எப்படி இந்த 130, 140, 150 லைஃப் அடைய முடியும்னு சொல்லிட்டு அதை டெஃபினெட்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறையா இந்த 1 crore ப்ரீமியம் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கேலக்ஸி கிளப்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. MDIT ஆயிருந்தீங்கன்னா கேலக்ஸி கிளப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை தகுந்தா போல நீங்க வந்து இந்த கிளப்பை எந்த கிளப் நமக்கு சூட் ஆகும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிளப்புக்கு ஒரு உண்டான ஒரு இது இருக்கு, என்ன சொல்றேன், அனாட்டாமி மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து அது உங்களுக்கு எப்படி சூட் ஆகும், நீங்க எப்படி அதை அப்ளை பண்ண முடியும் பார்த்துட்டு நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து நல்லா ஏத்துண்டு நீங்க வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களோட நான் வந்து என்னுடைய இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். டவுட்ஸ்னா நம்ம கேட்கலாம். ஓகே ஓகே, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க சார், ஷேர் க்ளோஸ் பண்ணிடுங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த வேலையில இந்த நேரத்துல நீங்க இந்த பயிற்சி கொடுத்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சார். இன்னும் 2 மாசத்துல நாங்க வந்து இன்னும் வணிகத்தை மேம்படுத்தி அதிகமா பண்ணுவாங்க. எங்களுடைய முகவர்கள் தற்பொழுது கேள்வி கேட்கலாம். 10 நிமிஷம் தாங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். கேண்டைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்க வரவங்க வீடியோல வாங்க, தங்களுடைய பேர் கிளையின் பேரை சொல்லுங்க சார்கிட்ட. ஏன்னா நாளை பின்ன அவங்கள சாரை பார்த்தீங்கன்னா பேசலாம். ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்க இது பண்றேன். வீடியோவில் நல்லா வச்சுங்க. படுத்திட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வீடியோ கட் பண்ணுங்க. ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. 2 பேருக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக கிருஷ்ணன் பொன்னையா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க சார். வீடியோல வாங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். வெரி குட், பேசுங்க சார். பெங்களூர். நான் சிஎம் கிளப் மெம்பரு, CLIA MDIT. ரொம்ப சந்தோஷம் உங்க இது. நான் இந்த முகவர் குழுவில் இப்போதான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன். ரொம்ப ஆர்வமா நான் ரொம்ப கலந்துக்கிறேன். என் பையனும் என்னுடைய CLIல சூப்பர்வைஸ்ட் ஏஜென்ட்டு. அவனுக்காக இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வரணுன்றதுக்காக இந்த கிளப் மெம்பர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ஐயாவோட நீங்க சொல்லி கொடுத்ததுல வந்துட்டு பிடிச்சது வந்து அந்த எலைட் கிளப்ல இருக்கிற அந்த ஒரு இது நாம அச்சீவ் பண்ணணும். எல்லாரும் இந்த முகவர் குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்துல நானும் இருக்கிறேன். அதே போல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிளப் மெம்பர்ல CM கிளப்ல 3 வருஷம் ஆன பிறகு ரிலாக்ஸேஷன் ஒன்று ஏதாவது இருக்குங்களா சார்? முடிச்சிட்டீங்களா? உங்க கேள்வியை முடிஞ்சுட்டா? வெரி குட் சார். நீங்க எலைட் கிளப்பை பத்தி பேசிட்டு என்ன இந்த ரிலாக்ஸேஷன் பத்தி பேசுறது இல்ல கரெக்ட் கிடையாது. எல்லாருடைய நாலேஜ்க்காக நான் கேக்குறேன். எல்லாரும் ஓகே ஃபைன். சி அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்? ரிலாக்ஸேஷன் எப்போ எடுத்துக்கணும்னா, நமக்கு எப்போ முடியாது, ஏதாவது கடவுள் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது உடல்நிலை சரியில்லையோ அந்த மாதிரி நிலைமையில பிஸ்னஸ் ரொம்பவே வீக்கா இருக்கா, அந்த டைம்ல அதை பத்தி யோசிக்கலாம் நம்ம. அது 5 வருஷம் ஆனாதான் 1 வருஷம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. 5 வருஷம் தொடர்ந்து பண்ணா 1 வருஷம் ரிலாக்ஸேஷன், 10 வருஷம் தொடர்ந்து பண்ணா 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் உண்டு, அது உண்டு, அது கிளப்புக்கு உண்டு. அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது இப்ப நம்ம என்ன தொடர்ந்து பிசினஸ் பண்ணோம், அதான் அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம். சரியா? அது ஒரு டவுட் எல்லாருக்கும் கிளியர் ஆகிட்டு இருக்கா. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது விவோ 2249. அவங்க எப்படி நான் பேசுறது, அதை பேரை வச்சு வாங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். விவோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க, பேசுங்க.
சார் வணக்கம் சார். என் பேர் தட்சிணாமூர்த்தி. இப்பதான் சார் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் ரெனிவல் கமிஷன்ங்கிறது இது இது பாத்தீங்கன்னா பாலிசியோட ஃபர்ஸ்ட் இயரா இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜென்ட்டா சேர்ந்த வருஷம் கொஞ்சம் 4 லட்ச ரூபா கம்ப்ளீட் பண்ணணுமா சார்? ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன்னா பாலிசியோட ஃபர்ஸ்ட் இயர்ல ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனு. பாலிசியோட செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ கண்டினியூ கட்டினானா அந்த கமிஷன் இஸ் கால்ட் ரெனிவல் கமிஷன். புரியுதா? ஸோ நான் 2,10,000 ரூபாய் சொன்னது ரெனிவல் கமிஷன் தான். அது பாலிசியோட 2ஆவதோ 3ஆவதோ 4ஆவது வருஷத்தோட கமிஷன் தான் ரெனிவல் கமிஷன். சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க புதுசா சேர்ந்துருக்கீங்கன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அந்த தொகையும் சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனா நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் என்ன சொன்னேன், 2,10,000 ரூபாய் சிஎம் கிளப்க்கு உண்டான தொகை. ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் சரி, ரினிவல் கமிஷன் சரி. உங்ககிட்ட ரினிவல் கமிஷன் இருக்காது, இப்போ ஏதாவது சேர்ந்துருக்கீங்க நீங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க 2,10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனுக்கும் ரினிவல் கமிஷனுக்கு உண்டான 2,10,000 ரூபாய் சேர்த்து நீங்க 4,20,000 ரூபாய் சேர்த்து பண்ணிடுங்க. இந்த வருஷம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 120 லைஃப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே ஓகே. சரியா? மீட்ல இருக்காரு. அடுத்து நாகர்கோவில் இருந்து லதா ஜமால் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. மலிக் சார் வணக்கம் சார். நமக்கு நான் கேட்கறது பிபிடி வேணும், கண்டிப்பா வேணும். மார்ச் நெருங்கிட்டு இருக்கு, பிபிடி கண்டிப்பா வேணும் சார். சரி. அப்புறம் சார் கன்வென்ஷன் சொன்னீங்க. இப்ப எங்களுக்கு இசட்டம் கிளப்ல நான் இருக்கிறேன், 5 வருஷமா கன்வென்ஷன் இல்ல. இந்த வருஷம் இருக்குன்னு சொல்லி 11/2 இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு டீம் என்ன போட்டிருந்தேன்னா அதை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எந்த தகவலும் இல்ல. உண்மைதானே சார் அது? ஏன்னா டிக்கெட் போடணும். ஆயிருக்கு, இன்னும் டேட் தெரியல, போஸ்ட்போன் ஆயிருக்கு. முதல்ல 12 பிப்ரவரி போட்டாங்க, இப்ப போஸ்ட்போன் ஆயிருக்கு. திருச்சியில நடத்த போறாங்க. ஆமா, திருச்சியில தான் சொன்னாங்க. இப்ப அந்த டேட்டுக்கு எம்டிஆர்டி மீட்டிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தகவல் இன்னும் வரல. அது உண்மையான்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன். உண்மைதான். மேலே வந்து ஏன்னா எந்த தகவலும் சரியான கிளப் மெம்பருக்கு தாரது இல்ல. அது நாங்க டைரக்டா இருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்ல அதுக்கு நிறைய வருமே, தகவல் கொடுக்காம இல்ல. இல்ல சார், உங்களுக்கே தெரியும், டைரக்ட் ஏஜென்ட்டுக்கு எந்த ஒரு சலுகையோ ஆபீஸ்லயோ எந்த ஒரு இதுவும் மேனேஜர் மாதிரி தாரது இல்ல, கண்டுக்கிறதே கிடையாது. டைரக்ட் ஏஜென்ட் சொன்னா அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. மேடம் வணக்கம் மேடம், அதை பத்தி நம்ம அப்புறம் தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். குரூப்ல பேசக்கூடாது, தனியா பேசிக்கலாம். நண்பர்களே, சார்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னோ அதை மட்டும் கேளுங்க. மற்ற உள்ளார இருக்காங்க. தயவுசெய்து எல்ஐசி சம்பந்தமான, அதாவது இன்னைய வகுப்பு சம்பந்தமான கேள்விகளை மட்டும் கேளுங்க சார். ஓகே. அடுத்து சுப்பு விஜயகுமார் சார், எந்த பிரான்ச்லயும் பேசுங்க சார். குடியாத்தம் பிரான்ச். வணக்கம் சார். வணக்கம் சார். அது லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்க நீங்க அந்த ஹோல் லைஃப் பாலிசிஸ் எல்லாம் நெட் லைஃப்ஸை கன்சிடர் ஆகும்ட்டு, லைக் ஜீவன் ஆனந்த், ஜீவன் தரங்க நம்பர் பாலிசி. எஸ் எஸ் சார். அது இப்போ சூப்பர் சாத்தியில நம்ம பார்க்க முடியுமா? அந்த சூப்பர் சாத்தி எல்ஐசி சூப்பர் சாத்தி ஆப்பர் வந்துருக்குங்க சார். இப்போ நியூ ஆப் வந்துருக்கு. ஆமா, அதுல நெட் லைஃப்ஸ் கரண்ட் லைஃப்ஸ் காட்டுது. இப்போ சம் பாலிசிஸ் ஆல்ரெடி மெச்சூர்டு, ஜீவன் ஆனந்த் அந்த மாதிரி பாலிசிஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் நெட் ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்குமான்ட்டு, எத்தனை பாலிசி எலிஜிபிலிட்டி இருக்கு? அது சாத்தி ஆப்ல கிடைக்குமா எனக்கு சந்தேகம் தான். பட் ஜீவன் ஆனந்த் நேத்து கூட உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல கேட்ட ஒருத்தர், நான் செக் பண்ணி தான் சொன்னேன். ஜீவன் ஆனந்த் நீங்க 99 வயசு வரைக்கும் அந்த கவர் இருக்குல்ல, அது வரைக்கும் அவங்களுக்கு லைஃபா தான் எடுக்கப்படுறது. ஈவன் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. அதே மாதிரி சிங்கிள் பிரீமியம் பாலிசிஸ் ஆல்சோ எலிஜிபிள். சிங்கிள் பிரீமியம் பாலிசி ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாத்தி இப்போ எடுத்தது, அதாவது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுலாம் கிடையாது. இப்போ அதுக்கும் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அது இதா கன்சிடர் பண்ணலாம், லைஃபா கன்சிடர் பண்ணலாம் சொல்லிட்டு அதுவும் இப்போ எடுத்திருக்காங்களே, அதுவும் சிங்கிள் பிரீமியம். ஓகே ஓகே சார். ஆல் ஹோல் லைஃப் பாலிசிஸ் எலிஜிபிள். ஓகே. ஹோல் லைஃப் பாலிசி இப்போ யார் போடுறா? ஹோல் லைஃப் பாலிசி ஜீவன் மட்டும்தான். இது சிங்கிள் பிரீமியம் பாலிசி, ஆனுவிட்டி பாலிசி இஸ் ஆல்சோ எலிஜிபிள். அவ்வளவுதான். ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாத்தி. ஆமா, அதாவது எனிதிங் மெச்சூர் ஆனப்போ இன்னும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த லைஃப்க்கு உண்டான நம்பர் கவுண்ட்ல எடுத்துக்கிறாங்க. சரியா?
இப்போ சில அது பாலிசி பிரான்ச் பீமா லெவல்ல பீமா தான் கோல்டு வந்து கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பீமா கோல்டு எடுத்துக்கல, செகண்ட் பீமா கோல்டுல இருந்து தான் வந்து அந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவர் இருந்தா கூட அந்த பீரியட் எடுத்துக்கிறாங்க. சரியா? ஒரு பாலிசி அது மாறும். ஓகே அது பிரான்ச் லெவல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். அது வந்து சரி. ஓகே 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 சார். ஓகே தேங்க் ஓகே. ஓகே, அடுத்தது நடராஜன் சார், பெரம்பலூர். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். இந்த 65 நாள்ல கேலக்ஸி பண்ணணும் சார். அதுக்கான ஐடியா ஜஸ்ட் ஒரு செகண்ட் சொல்லுங்க சார். கேலக்ஸி எவ்வளவு பண்ணிக்கீங்க? இப்ப நான் சிஎல்ஏ பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்க பையன் பேர்ல தான் பண்றேன். ஒரு 15 லட்சம் பண்ணிருக்கேன். பிரீமியம் பண்ணிக்கீங்க? ஆமா சார், ஆமா சார். இன்னும் ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் தானே குவாலிஃபை ஆறீங்க, போன வருஷம் ஆகல கேலக்ஸிக்கு? போன வருஷம் ஆகல சார், இந்த வருஷம் தான் அப்ப சார். இன்னும் 18 லட்சம் பண்ணுங்க பிரீமியம். 18 லட்சம் பிரீமியம் பண்ணா போதுமா சார்? ஆமா பிரீமியம் பண்ணுங்க. சிங்கிள் பிரீமியம் கிடையாது, சிங்கிள் பிரீமியம் கிடையாது. சிங்கிள் பிரீமியம் 10% எடுத்துவாங்களா? 6% தான். ஆமா 10% தான் கிரெடிட். ஓகே ஓகே சார். 10% இல்ல 6% கிரெடிட். ஓ, கேலக்ஸிக்கு வந்து 6%ஆ சார்? ஆமா, எல்லாருக்கும் கேலக்ஸிக்கு கார்ப்பரேட் 6% தான் கிரெடிட். ஓகே சார். சரியா? சரி சார். அடுத்தது சசிகலா மேடம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வீடியோல வாங்க சார். வீடியோல வந்தாதான் என்ன அன்மியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சசிகலா மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? அடுத்தது பாபு சார், எந்த பிரான்ச் சொல்லிட்டு பேசுங்க சார். வீடியோல வாங்க சார். பாபு சார், பாபு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டைம் ஆகுது பாருங்க, அடுத்தவங்க கேள்வி கேட்பாங்க பாருங்க. அன்மியூட் வந்திருக்கும் பாருங்க. அன்மியூட் சார் வணக்கம் சார். பேசுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டேன் சார், அன்மியூட் பண்ணிட்டேன். பேசுங்க சார். சார் இப்போ இந்த லைஃப்ஸ் கனெக்ட் பண்றோம்ல சார் கிளப் மெம்பர்ஷிப்புக்கு, அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் பிஃபோர் பாலிசி கொடுத்திருந்தோம்னா அவங்களுக்கே திரும்பி நம்ம ரிப்பீட் பண்ணா அது லைஃப்ல கணக்கு வருமா சார்? தாராளமா. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் தான் ரிப்பீட் பண்ண கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல தான் ரிப்பீட் பண்ண கூடாது. ஓகே. ஏப்ரல் டு மார்ச் லைஃப் நீங்க 100 வாட்டி கொடுத்தா கூட ஒரு லைஃப்ல பாலிசி ஒரு லைஃபா தான் எடுக்க முடியும். இதே நீங்க வேற எவ்ரி இயர் அதே பர்சன் கொடுத்தாலும் it will be considered as a separate life. Yes, definitely. Thank you for that. Thank you. சரவணண்ணா, அதுல ஜீவன் தரங்கும் வரும் சார் லைஃப் மெச்சூரிட்டிக்கு பிறகு. ஆமா வரும். எது அதான் ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவர் எது இருக்கோ. உற்சவ் சார், உற்சவ் உமங்கு கூட அதே மாதிரி தானே டைப் போட்டுட சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே போட்டு முடிஞ்சிருக்குல சார். பாலிசிஸ் எது இருந்தாலும் இருக்கும். சூப்பர் சார், அருமையான தகவல் சார். அதல இப்போ வந்ததான். சிறப்பான தகவல். இதெல்லாம் மெச்சூர் ஆயிடுது. அதாவது ஆனந்த்லாம் மெச்சூர் ஆயிடுது. நமக்கு ப்ரூஃப் இருக்கு நல்லாவே. ஆனந்த் பீமா கோல்ட்லாம் இந்த தரங்கெல்லாம் ஐ திங்க் இனிமே தான் அதெல்லாம் மெச்சூர் ஆகும்போது தான் தெரியும் நமக்கு. எனக்கு 2 பாலிசி முடிஞ்சிச்சு சார். ஜீவன் தரங் 15 இயர்ஸ் போட்டது முடிஞ்சிச்சு. வந்துருச்சுனா ஓகே ஃபைன். சார் மிகவும் அருமை சார். இன்னைக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 450 நபருக்கு மேல இன்னைக்கு வந்து நம்ம நண்பர்கள் இன்னைக்கு பயிற்சி அட்டன் பண்ணியிருக்காங்க நேரடியா. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நண்பர்களே, ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த பயிற்சி நிறைவு பெறும் நேரம். அதற்கு முன்னாடி வந்துட்டு என் கனவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தலைப்பு வச்சிருந்தோம். என் உரிமை என் கனவு அப்படின்னுட்டு. முடிந்தா உங்களுடைய கனவு, உங்களுடைய இந்த கிளப் மெம்பர்ஷிப்ல இந்த வருடம் என்ன முடிக்க போறீங்க அப்படிங்கிறத சாட்ல போடுங்க. ஏன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உத்வேகம் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் சாட்ல வந்துட்டு உங்களுடைய கனவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத போடுங்க. நான் வந்து எந்த கிளப் மெம்பர் ஆகணும், சிஎம் கிளப் மெம்பர் ஆகணும், கேலக்ஸி கிளப் மெம்பர் ஆகணும், எலைட் கிளப் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஜஸ்ட் அப்படியே சாட்ல போடுங்க. அதே நேரத்துல நம்மளுடைய இந்த பயிற்சி நிறைவு செய்யும் நேரம் இன்றைக்கு வந்து ரொம்ப அழகா ஒரு இன்னைக்கு கிளாஸ் கொடுத்துருக்கிற நம்ம மலிக் சாருக்கு, அதை விட பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கேள்வி பதில் செஷனே வந்து ரொம்ப அழகா இருக்கும். நிறைய கேள்விகள் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் அழகழகான பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ மீண்டும் மீண்டும் நம்ம வந்து சாரை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி சார் வந்து அல்ல குறையாம நமக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஹையர் கிளப் போறதை பத்தி மட்டுமே மல்லிக் சார் ஒரு அழகான கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்லி கேலக்ஸி கிளப், கார்பரேட் கிளப் அண்ட் எலைட் கிளப் இதை பத்தி மட்டுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கிளாஸை யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து அந்த கிளாஸ் இருக்கு. செப்பரேட் கிளாஸா இருந்தது, அதையும் கூட நீங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய சரல் முகவர் குரூப்புங்கிற யூடியூப் சேனல்ல வந்து அந்த மீட்டிங் வந்து நம்ம லைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெக்கார்டிங் இருக்குது, அதை போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இன்றைக்கு சிறப்பாக பயிற்சி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி உரை கூறி இன்றைய பயிற்சியை நம்ம நிறைவு பண்ணுவோம். நன்றி உரை சொல்வதற்காக நம்மளுடைய ராஜேந்திரன் அண்ணா அவர்களை அழைக்கிறேன். நண்பர்களே, சும்மா நீங்க மெசேஜ்ல போட்டுட்டு இருங்க. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் இந்த நேரத்துக்கு உள்ளுக்குள்ளார போகும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். உங்களுடைய கனவு என்ன அப்படிங்கிறத சேட்ல போடுங்க. சேட்ல போடுறது மட்டும் இல்ல, ஒரு ஷீட்ல எழுதி இன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம தெரியிற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. உங்களோட வீட்டுல இல்ல உங்களுடைய அலுவலகத்துல இந்த கிளப் மெம்பர் ஆக போறேன் அப்படிங்கிறத ஒட்டி வைங்க. அது நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஓவர் டு ராஜேந்திரன் அண்ணா. நன்றிண்ணா. என்றும் எங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சரல் சுந்தரம் சார் அவர்களை வணங்கி, இந்த பயிற்சி வந்து மிக அற்புதமான பயிற்சி. ஏன்னா 725வது எல்ஐசி மன்றம்னு தலைப்பட்டோடனே எங்களுக்கும் தெரிஞ்சது எல்லாரும் இன்னும் ஹையர் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா முக்கால்வாசி பேர் எல்லாம் சிஎம் கிளப்பாக ஆகணுங்கிறது தான் எங்களுடைய இது. சாதாரண முகவர்களை சாதனை முகவர்களாக ஆக்க வேண்டும் ஒரு ஒரே நோக்கத்திற்காக சரல் சுந்தரம் சார் அப்பயே ஆரம்பிச்ச கிளாஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 725வது பயிற்சி வந்துட்டு இருக்கு. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. கிளப் வந்து தகுதியை அடைந்தாலே ஒரு எம்ப்ளாயர்ஸ், அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போன மாதிரி தகுதி அடைஞ்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். மிக அருமையானது. அதே ஜீவன் ஆனந்துக்கு சொன்னீங்க பாருங்க. ஜீவன் ஆனந்த் வந்து 100 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறதால லைஃப் உண்டுங்கிற லைவ்ல நம்பர் ஆஃப் லைவ்ல டோட்டல் லைவ்ல சேரும்னு இருக்கீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் புது தகவலா இருந்தது. மிக்க நன்றி சார். ஏன்னா இந்த கடைசியில் இந்த கிளப் முடியிற மார்ச் 31ஆம் தேதி தான் எண்ணி பார்ப்போம். இது போச்சா அது போச்சா என்ன இது 9 மாதத்துக்கு பிறகு எவ்வளோ வருது, எத்தனை பாலிசி இருக்கு, நம்பர் ஆஃப் லைஃப். ஏன்னா 2 மாசமே எல்லாம் லேப்ஸ்னு எந்த ஏஜெண்டை பார்த்தாலும் லேப்ஸ் எத்தனை இருக்குன்னு கணக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்க வந்து இந்த கிளப்பை பத்தி சொன்னது எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. கிளப்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிறதா என்பதை வந்து பெரிய சார் இங்க சொன்ன நீண்ட பட்டியல் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் திரும்பவும் இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப பார்க்கல எங்களுக்கு இன்னும் நல்லா எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட கிளப் மெம்பரை அடைவோம் என்று உறுதி கூறுகிறோம். இன்று பார்த்தீங்கன்னா 450 பேர் பார்த்துருக்காங்க. இது இல்லாமல் யூடியூப் லைவ்ல வர பார்த்துருக்காங்க. நண்பர்களே, இக்குழுவில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய கிளை மற்றும் தங்களுடைய பேர், மொபைல் நம்பர் இதெல்லாம் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சிருவோம். இன்று வந்து இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்மளுக்கு வகுப்பெடுத்த நமது மலிக் சார் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்த வாரம் சந்திப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.